பேருநர் பொது தமிழதிகாரி கலெக்டர் ஆஃபீஸ் ஈரோடு. பின்கோடு நமக்கு தெரியல, போஸ்ட்மேன் கண்டுபிடிச்சு போட்டுவார். ஈரோடு எத்தனை கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு? ஒரே கலெக்டர். சரி, சேலத்தில் எத்தனை கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரே கலெக்டர் ஆஃபீஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு கலெக்டர் தான் இருப்பார். அதனால தபால் போய் சேர்ந்துடும், பயப்படாது. இது போய் நெட்டில் போய் தேடிட்டு இருக்க தேவையில்லை. யார்கிட்ட கூப்பிட்டு அட்ரஸ்லாம் கேட்க தேவையில்லை. பேருநர் போட்டாச்சு. பொருள் தகவலின் சத்தில் தகவல் கேட்டு போனேன். அன்புடைய வணக்கம். தகவல் அறிவுரிமை சத்தின் கீழ் பின்வரும் தகவல்கள் கீழே தகவல்கள் எனக்கு தேவைப்படுகிறது. 1, கலெக்டரோட அப்பா பேர் என்ன? 2, கலெக்டரோட அம்மா பேர் என்ன? 3, கலெக்டரோட மனைவி பேர் என்ன? 4, கலெக்டரோட சின்ன வீட்டு பேர் என்ன? 5. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, வீட்டுக்கு போவீங்களே, வீடியோலாம் பதிவு பார்க்கலாம். 10 எழுதியாச்சா? இந்த மாதிரி ஆர்டி போடவில் நிறைய கேள்வி கேட்கும். கொஞ்சமாக கேளுங்க, தேவையான கேளுங்க, அவசியமான கேளுங்க. கொஞ்சமாக கேளுங்க, தேவையான கேளுங்க, அவசியமாக கேளுங்க. உங்களுடைய பதில் ஒரு 50 பக்கம் வர மாதிரி, 100 பக்கம் வர மாதிரிலாம் கேட்காம கொஞ்சம் கம்மியாக கேளுங்க. கொஞ்சம் கம்மியாக கேளுங்க. ஒரு 10 கேள்வி கேட்டு முடிச்சிங்க. முடித்த பிறகு மேலே கண்ட தகவல்கள் எனக்கு தகவல் நிச்சயத்தின் கீழ் வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 ரூபா காசு கட்டணும்ல, இதை சொல்லணும். சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல. இதற்கு கட்டணமாக ரூபாய் 10 கோர்ட் ஃபீஸ் தான் கொட்டியிருக்கிறேன், டிடியாக அனுப்பியிருக்கிறேன், பணமாக கட்டியிருக்கிறேன், மணியாளர் அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வரி சொல்லிவிட்டு மேலே கட்ட தகவல் எனக்கு வழங்க வேண்டுமே அன்புடன் கேட்டுக்கொடுங்க. தகவல் உண்மை உள்ள கையெழுத்து போட்டீங்க, இடம் தேதி போட்டீங்க, மறக்காமல் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க. பதிவஞ்சல் அனுப்பிடுங்க, கொரியர் அனுப்பாதீங்க. எதில் அனுப்புங்க? கொரியரில் அனுப்பாதீங்க. ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புங்க. இப்போ பதிவஞ்சல் அண்ணன் மோடி தூக்கிட்டாரு, ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புங்க. நேரில் கொண்டு தரலாம், நேரில் கொண்டு தரலாம். நேரில் வேலை வெட்டி இல்லாதவங்க போய் தாங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க நேரில் கொண்டு போய் கொடுங்க. யார் நேரில் கொண்டு தரலாம்? வேலை வெட்டி இல்லாதவங்க நேரில் போய் தங்க நின்றுக்கலாம். ஒரு நாள் குழப்பிடும். சண்டை போடணும்னு ஆசைப்படுறவங்க நேரில் போய் கொடுத்து ஒம்படுத்திக்கலாம். பொழப்பு இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, குடும்பம் இருக்குது, விவசாயம் பார்க்கணும், அப்படியே ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனிதர்கள் தபால் அனுப்பி கொடுங்க. உங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் அனுப்பி எவ்வளோ நேரம் ஆகும்? என்னங்க? 5 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம். நம்ம வீட்டில் வண்டி எடுக்கிறோம், போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம், தபால் போகிறோம், மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் அனுப்பிடலாம். கலெக்டர் ஆஃபீஸ் தபால் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஒரு நாள் குழம்பு கட்டி போயிடும். நமக்கு குழம்பு இருக்குல்ல, அதனால் தபால் அனுப்பி விட்டுருங்க. தபால் அனுப்பினா எவ்வளோ நாள் பதில் வரும்? 5 நாள் ஒப்புகை செய்து தரணும். தரமாட்டாங்க, கேட்காதீங்க. 30 நாள் பதில் கட்டாயம் வரும். வர வச்சிடலாம், வர வச்சிடலாம். ரகசிய வேணாவது மதியானம் சாப்பிட்டு தெப்பா பேச போகிறோம். இப்போ மாடல் பென்ஷன் பார்த்தாச்சா? இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு மாடல் தரணுமா? கையில் மாடலில் கையில் தரணுமா? கையில் இப்போ தான் மாடல் தரணுமா? பென்ஷன் தரோம், தரப்போகிறோம். வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் மாடல் பென்ஷன் தான் தரோம். இதை எழுத தேவையில்லை. சீனிவாசன் எழுதணும். அவரு எழுதவே தேவையில்லை, நீங்களே உட்காந்து எழுதலாம். என்னென்னா கேட்கக்கூடாது, என்னென்னா கேட்கணும்னு தெரிஞ்சுட்டோமா? இப்போ என்ன கேட்கக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நம்ம கதை கன்சாமி இருக்கார்ல, இவரை பற்றி என்னென்னா கேட்கக்கூடாது, தெரிஞ்சவங்களாம் பேசக்கூடாது. என் பயிற்சி வகுப்பு ஏற்கனவே வந்தவங்க பேசக்கூடாது, புதுசாக வந்து குழந்தைங்க பேசணும். கலைக்கு நரசாமி பற்றி என்னென்னா கேட்கக்கூடாது, என்னென்னா கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் படித்தாரா? 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாரா? 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. ஒய்ஃப் பற்றி கேட்கக்கூடாது. தங்கச்சி சூப்பராக சொன்னாங்க. அவருடைய மனைவி பற்றி கேட்கக்கூடாது. வேலை கேட்குதுங்க, கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா நம்ம தங்கச்சி கேட்கக்கூடாது. ஆனால் கலெக்டருக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு மனைவி மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும். முஸ்லீமாக இருந்தால் அது ஒன்று தான். அப்படியா? முத்தலாக்கு வந்துருச்சு. முத்தலாக்கு தான் உங்களுக்கு டைவர்ஸுக்கு தான். கல்யாணத்துக்கு அன்லிமிட்டாக கிடையாது, அன்லிமிட்டாக கிடையாது. சரி கூட நம்ம ஒன்றுலேயே நிற்போம். ஒரு மனுஷன் ஒரு அரசா கூட ஒரு கல்யாணம் தான் பண்ணணும். சட்டப்பூர்வமான மனைவி இருக்குல்ல, இன்னொரு கல்யாணம் பண்ணால் குற்றம், ஜெயிலுக்கு போயிடுவார், வேலையை வந்துடுவார் அப்படின்னு சட்டம் இருக்குல்ல. ஒரு பட்சி நம்ம காது கடிக்குது. இந்த கலெக்டர் கன்சாமிக்கல்ல கல்யாணம் பண்ணுறது தெரியுமா, 2வதா அப்படி இல்லை. இப்போ ஆர்டி போட்டு அந்த விவரத்தை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சட்ட மீறல் இருந்துச்சு, கேட்கலாம். அவருடைய மனைவி பெயர் அரசு பதிவேட்டில் பணிப்பதிவேட்டில் இருக்கின்றது. அவருடைய தனிமனித தகவலாக இருந்தாலும் அவருடைய மனைவி பெயர் பொது விவரம். அதனால் மனைவி பெயர் கேட்கலாம், மனைவி பெயர் கேட்கலாம். உங்கள் எஸ்பி பேர் என்ன? சுஜாதா. பெண்ணா இருக்கு, விட்டுருவோம், மன்னிச்சிடும். நம்ம தங்கச்சி மன்னிச்சிடும். நீ வம்புல மாட்டுவதுலேயே இருக்கப்பா. உங்கள் ஐஜி பேர் என்னங்க? ஐஜி காவல்துறை, டிஜிபி, டிஐஜி செந்தில்குமாரா? செந்தில்குமார் ஐஜியா? இந்த மேற்கு மண்டல ஐஜி, ஐஜி காவல்துறை தலைவர்.
இந்த 5 மாடு ஊட்டி ஊட்டி மேற்கு மண்டலம், திருப்பூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி 7 மாடு அவர் தான் பெரிய ஆஃபீஸர் செந்தில்குமார். அவரை பற்றி என்னெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னா என்னெல்லாம் முதல்ல கேட்கலாம்னு பார்க்குறாங்களா. இப்போ கலெக்டர் பார்த்தோம்னா அதே மாதிரி அவரையும் பார்க்கலாம். நம்ம ஐடி சட்டை போட்டுக்காரா? சட்டை போட்டுக்காரா? என்ன கலர் சட்டை போட்டுக்காரு? காக்கி சட்டை. அவருடைய காக்கி சட்டை எத்தனை ரூபாய் காசு போட்டு வாங்கிச்சுன்னு கேட்கலாமா? ஐடி காவல்துறை தலைவர், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் காக்கி சட்டை போட்டுக்காருல, அது எத்தனை ரூபா காசு போட்டு வாங்கிச்சு, எத்தனை ரூபா போட்டு சட்டை வாங்கினான்னு கேட்கலாமா? ஏன்னா அவர் சட்டை எப்படி நம்ம கேட்கலாம், தனிப்பட்ட விஷயம் கேட்கக்கூடாதுங்க. அவர் போட்டு கலர் சட்டை எப்படி கேட்க முடியாது. காக்கி சட்டை போட்டுக்காருல, அது யார் காசு? யார் அப்பா போட்டு காசு? நம்ம காசு கேட்கலாம். அந்த சட்டையில பொத்தம் போட்டுக்கார, பட்டன் சிங்கம் போட்ட பட்டன் போட்டுக்காரா, அதை பற்றி கேட்கலாமா? கேட்கலாம். யாருக்கு காசு? நம்ம காசு. தொப்பி போட்டுக்காரா, அது ஐபிஎஸ் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்காரா, இது யாருக்கு காசு? நம்ம காசு கேட்கலாம். ஷூ போட்டுக்காரா? ஷூ போட்டுக்காரா? ஷூல வச்சு ஷூ போட்டுக்காரா? கயிறு போட்டு கட்டுற ஷூவா அப்படின்னு கேட்கலாமா? நம்ம காசு கேட்கலாம். ஷூக்குள்ள சாக்ஸ் போட்டுக்காரா? ஷூக்குள்ள சாக்ஸ் போட்டுக்காரா? அந்த சாக்ஸ் யாருக்கு காசு? நம்ம காசு கேட்கலாம். பேண்ட் போட்டுக்காரா? பேண்ட் ஜிப்பு வச்சதா பட்டன் வச்சதா? அந்த காலத்தில் பட்டன் போடுவாங்க, இப்போ ஜிப்பு தான். அதுக்கு அப்படி கேட்கலாமா? கேட்கலாமா? யாருக்கு காசு? பேண்ட். அவர் பனியன் ஜெட்டி போட்டுக்கிறான்னு கேட்கலாமா? ஐயா பனியன் நம்மளுக்கு இல்லையா? இல்லை, அது டிஷர்ட். டிஷர்ட் தான் கேட்கலாம். நாங்கள் உள்ளாட இருக்கிற பனியன், இன்னர் பண்ண கைப்பணி உள்ளாடையை பற்றி கேட்டோமா? கேட்கலாமா? அவர் சொந்த காசு கேட்கக்கூடாது. அவரு சொந்த காசு கேட்கக்கூடாது. கொஞ்சம் போலீஸ் கூட எல்லையை மீறோம்னா அப்படியே கலெக்டர் இருந்தாலாம். நம்ம கன்சாமி நல்லவர், சண்டைக்கெலாம் வர மாட்டார், கஞ்சா கேஸ்லாம் பண்ணுவாங்க, பாத்ரூம் வழிபட மாட்டோம். இப்போ நம்ம கலெக்டர் கன்சாமியை பற்றி என்ன கேட்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை என்ன கேட்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை பற்றி என்ன கேட்கலாம், அதிகாரி பற்றி இவ்வளோ கேட்கல, டிபார்ட்மெண்ட்டை பற்றி எவ்வளோ கேட்கலாம், நீங்கள் எங்கெல்லாம் எவ்வளோ வாங்கினான்னு கேட்கலாம் இல்லை, உங்கள் வழக்கு தொடர்பு எல்லாமே கேட்கலாம் இல்லை. இப்போ கலெக்டர் கன்சாமி பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கலெக்டர் கன்சாமி நைட்டு 10 மணிக்கு மேலே, நம்ம கலெக்டர் கன்சாமி ஐயா நைட்டு 10 மணிக்கு மேலே வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு கார் எடுத்துகிட்டு இங்கே போனார். எத்தனை மணிக்கு திரும்பி வந்தார்? நைட்டு 10 மணிக்கு மேலே வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு எங்கே போனார்? திரும்பி எப்போ வந்தார்? கேட்கலாமா? என்னங்க கேட்கக்கூடாதுங்க. அவர் நைட்டு எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க? அரசாங்கத்தில் வேலை செஞ்சோன்னா உங்களுக்கு அடிமையா, கொத்தடிமையா, என்ன கேட்கலாங்க? என்னங்க கேட்கக்கூடாதுங்க. ஆனால் கேட்கலாம். அவர் 24 மணி நேரம் கலெக்டர் ஐயா நமக்காக மாடா உடைச்சு ஓடா தேடுறாரு. 24 மணி நேரம் அவர் அரசாங்க வேலை இருக்கிறதுனால லீவ் போட்டு போனால் தான் கேட்க முடியாது. டியூட்டியில் இருந்து அவர் போனார்னா, லீவ் போடாமல் போனார்னா கேட்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்காரமாக எங்கே கூட்டிகிட்டு போனால் கேட்குறது உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த அம்மா நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு. இந்த மண்ணு தமிழ்நாடு இந்தியா பெண்களை கடவுளா மதிக்கக்கூடிய ஊர், ஒவ்வொரு பெண்ணையும் சகோதரியா மதிக்கிற ஊர், ஒவ்வொரு பெண்ணையும் தாயா வணங்குற ஊர் இந்த ஊர். இங்க போய் அவங்க மனைவி பற்றி நைட் எங்க போச்சுன்னு கேட்கறதுல உங்களுக்கு அதிகாரம் சட்டப்படி இல்லை, நியாயப்படி இல்லை, தர்மப்படி இல்லை. ஆனா கேட்கலாம். போன கார் யார் அப்ப விட்டுக்காரு? நம்மளுது என்னங்க? நம்மளுது அரசாங்க காசு, நம்ம காரு. ஒவ்வொரு கார்லையும் ஒவ்வொரு அரசாங்க வண்டிக்கும் லாக் புக்குன்னு ஒன்று இருக்கு. காலையில் டிரைவர் அந்த வண்டியில் உட்கார்ந்த உடனே முதல்ல நோட் எடுத்து லாக் புக் எடுத்து எழுதணும். இந்த வண்டியில் 1/2 டேங்க் பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் டீசல் எல்லாமே பெட்ரோல் ஆயிடுச்சுல்ல, எவ்வளோ எரிபொருள் இருந்துச்சு, எத்தனை கிலோமீட்டர் மீட்டர் ஓடி இருக்கு, எத்தனை மணிக்கு டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணேன், நான் வண்டி வாங்கினப்ப சாவி வாங்கினப்போ வண்டி என்ன கண்டிஷன் இருந்துச்சு, டயரில் காற்று இருந்துச்சா, வண்டியில் பெட்ரோல் இருந்துச்சா, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இதெல்லாம் எழுதிட்டு இன்னைக்கு எங்கே போனேன், எங்கே வந்தேன், ஐயா எங்கே போக சொல்லி உத்தரவு போட்டார், இந்த வண்டி எங்கே போச்சு, எங்கே வந்துச்சு, திரும்பி எத்தனை மணிக்கு டியூட்டி முடிஞ்சது, முடியக்குள்ள டேங்கில் எவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சு, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இதெல்லாம் ஒரு எங்கே எழுதணும்? லாக் புக்கில் எழுதணும். இந்த வண்டியில் கூட யார் யாரெல்லாம் வந்தாங்க, எங்கே போனோம், எங்கே வந்தோம், எல்லா ஜாதகத்தையும் அரசாங்க பதிவேட்டில் லாக் புக்கில் கட்டாயம் எழுதியாக்கணும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் யார் வேணாலும் கலெக்டர் நைட் 10 மணிக்கு மேலே எங்கே போனாரு அப்படின்னு
கேட்கலாம். ஏன்னா அரசாங்க வண்டியில் போனதுனால கேட்கலாம். அவர் லீவ் போட்டுட்டு வாடகை வண்டி எடுத்துட்டு சொந்த வண்டியில் போயிருந்தாருன்னா கேள்வி கேட்கிற அதிகாரம் நம்ம யாருக்கும் இல்லை. ஆனா அரசாங்க வண்டியில டியூட்டியில போனா கேள்வி கேட்கிற அதிகாரம் இந்திய குடிமகன் அனைவருக்கும் இருக்கு. ஒரு கலெக்டர் பத்தி இவ்வளவு கேட்கலாம்னா, காவல்துறை அதிகாரி பத்தி இவ்வளவு கேட்கலாம்னா, உங்க ஊர்ல இருக்கிற களவாணி பசங்க செஞ்ச வேலையை உங்க ஊர் டவுன் பஞ்சாயத்து டிஓ, உங்க ஊர் பஞ்சாயத்து கிளர்க்கு, உங்க ஊர் பிடிஓ, உங்க ஊர் போலீஸ்கார், உங்க ஊர் ஆபீசர், உங்க ஊர் விஏஓ செஞ்ச வேலையெல்லாம் எவ்வளவு கேட்கலாம்? நீங்க வித்தியாசம் புரியுதுங்களா? 100% கேட்கலாம் இல்ல? நமக்கு தேவையானது கேட்கலாம் இல்ல? நமக்கு தேவைப்படுறது கேட்கலாம் இல்ல? அவங்க பண்ண தப்பெல்லாம் கேட்கலாம் இல்ல? தவறு சேர்க்கலாம் பார்த்துலாம் இல்ல? அவ்வளவு பெரிய அதிகாரத்தை தகவல் சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இதனுடைய நடைமுறை சிக்கல்களை மதிய சாப்பாட்டுக்கு பிறகு பார்க்க போறோம். அதற்கிடையே நம்முடைய நாகம் கனவேல் கொஞ்சம் பேசுகிறார். முழுமையாக அறிமுகப்படுத்து முழுமையாக சொல்லுங்க. சீனியர் தோழர் வந்து கனகவேல் முழுமையாக சொல்ல மாட்டேங்க தோழர். நம்முடைய கனகவேல் தோழர் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய ஒன்றிய செயலாளர். மிகப்பெரிய அளவில் இந்த பகுதி விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய 2 இடதுசாரி அமைப்பை சார்ந்த தோழர்கள் வந்திருக்காங்க. அவர்களை 10 ரூபாய்கள் சார்ந்து வாழ்த்தி வரவேற்கின்றோம். தோழர் அவர்கள் எங்கள் மத்தியில் நம் மத்தியில் பேசுகிறார். சொல்றது 2005 தகவல் சட்டம் வந்துச்சு. 2006 பயன்படுத்திட்டோம். 2006 இந்த தகவல் சட்டத்தில் நான் இருக்கிற நஞ்சை குளம் ஊராட்சியில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தமாக கேட்கிறேன். அந்த ஊழல் சம்பந்தமாக கேட்கும்போது அப்போலாம் வந்து பல வகை வரவு சீர்னு வச்சுருப்பாங்க பஞ்சாயத்து. இப்போலாம் ரசீது டேக் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ரசீது போட்டு பணம் வாங்கிப்பாங்க. அதனால வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் எடுங்க அப்படின்னு 2 ரூபாய்க்கு மேலே கேட்டாங்க இந்த கிளர்க். அப்போ நான் வேலை லஞ்சோடிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துவே அவங்க விசாரணை பண்ணி அப்புறம் அந்த கரெக்டான தொகையை சொல்லி வாங்கியாச்சு. மலையமலை கிராமத்தையும் கொழும்பி கிராமத்தையும் ஆய்வு செஞ்சுருக்கோம். கொடாநடி கிராம நிர்வாக அலுவலகத்தை ஆய்வு செஞ்சுருக்கோம். இங்கிருந்து நம்ம மதுரையில் ஒரு பிஹெச்சி சொல்லுவாங்க. அதாவது பிஹெச்சில் வேலை செய்கிற ஒரு நர்ஸு பொண்ணு சம்பளம் வாங்கிட்டு அந்த ஊர் இருக்கிற 100 நாள் வேலைத்திட்டத்தில் அட்டை போட்டு அங்கே ஒரு 2200 ரூபாய் பணம் எடுத்துச்சு. இந்த விஷயத்த நம்ம இங்கிருந்து போய் ஆய்வு பண்ணி அதை விவரங்களை எடுத்து இப்போ அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணி அந்த அம்மா இப்போ இங்கே இல்லை, அந்த வேலையில் இல்லை, சென்னையில் இருக்கு. இப்போ நடந்த பக்கமாக நடந்த அவர் 3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் கல்வி அவர்கள் தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் எல்லா வீடியோவும் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கோர்ட்டு பின்னாடி இருக்கு. இந்த கோர்ட்ல என் மேல போட்ட வழக்கை நானே வழக்கறிஞராக வாதாடி அந்த வழக்கில் வெற்றி இருக்குது. அதாவது கிராம நிர்வாக அலுவலகத்துல மணியாக இல்லை, வேற ஒரு அலுவலகத்தை போய் உட்கார்ந்துக்கிறாரு. அவர் இன்சார்ஜ் போட்டுட்டு அவருக்கு சௌகரியப்பட்ட அலுவலகத்தை போய் உட்கார்ந்துக்கிறாரு. நாங்கள் மனு கொடுக்குறோம், மணியாளர் சொல்றோம், காலையே எடுக்கல. அப்புறம் மலராத்திரி செலுத்தப்படும் சொல்லி ஒரு கட்டி எழுதி போய் வச்சுட்டோம். வச்ச உடனே எடப்பாடி அந்த அன்னைக்கு வழியா வர்றாரு. அதாவது உதகையில வரதே கொடுத்தாங்க. எடப்பாடி ஆட்சி முடியறதுக்கு அந்த அன்னைக்கு எடப்பாடி ஆட்சி முடிய போற நேரத்தில், எலெக்ஷன் அறிவிக்க போற நேரத்தில் நாம கட்டி வச்ச அன்னைக்கு வந்து அவர் எடப்பாடி இது வழியா வர்றாரு. உதகையில ஒரு வரவே இருக்கு. அந்த அன்னைக்கு வந்து மணியார் ஆபீஸுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் கட்டி வச்சோம். தட்டி வச்சு நம்ம போலீஸ் கொடுத்துருப்பாங்க. உடனே கூப்பிட்டு சொல்லி எஸ்பி சொல்லி அந்த தட்டி எடுத்துட்டு போய் என் மேல வழக்கு போட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பின்னாடி தட்டி எடுத்துட்டு போறாங்க, பின்னாடி போலீஸ் எடுத்துட்டு போறேன். போய் தட்டி காணவில்லை, கண்டுபிடித்து தர மாதிரி கேட்டு கொடுக்குறேன்னு மனு கொடுத்தேன். உட்கார வச்சுட்டு உண்மையெல்லாம் வழக்கு போட்டுருக்குது, எஸ்பி வரைக்கும் சொல்றாங்க, ஏப்பா கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு பரவாயில்ல பண்ணிவிட்டியா அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அப்புறம் 2 பேர்த்த கூப்பிட்டு வச்சு சொந்த ஜாமீன் எடுத்துட்டாங்க. அந்த வழக்குல பார்ட்டியின் பர்சனா நானே இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில், அதாவது நீதிபதி
அந்த சாட்சி அளிக்கிறாங்க இல்லையா, அந்த யாராவது பார்த்தா புரிஞ்சா இவங்க பார்த்தாங்க சாட்சி அளிப்பாங்க. அப்போ வந்து நம்ம குற்றவாளி கூட எடுத்துப்போம். அடுத்த நீதி கூட பார்க்கவே வக்கீல் நீங்க பார்க்க வேண்டியிருந்தேன். அவர் சொன்னதுல நம்ம கேள்வியை கண்டுபிடிச்சு அப்போ கேட்டு அந்த வழக்குல விடுதலை பெற்றார். இப்போ நடப்பில் இருக்கிற ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன்னு இருந்தேன். ஏற்கனவே சொன்னார், கிராம நிர்வாக அலுவலர் கிராமத்தில் தங்கி பணிபுரியறதில்ல, அது விதசமான உண்மை. நம்ம உங்களோட சாலை முகாமில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 18/8 ஒரு மனு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து கிராம நிர்வாகத்தால் தங்கி பணிபுரியறதில்ல, அதனால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். எந்த நடவடிக்கை எடுக்கல. 1 மாசம் பொறுத்து அடுத்து வந்து ஆடியோ கொடுத்தாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. அடுத்து வருவாய் கோட்டாட்சியர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ப்ராசஸ்ல இருந்து கலெக்டர் வந்து ஒரு லெட்டர் வச்சிருக்காரு, ஆடியோ இதெல்லாம் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க அப்படின்னு. இது வந்து ஒரு நடப்புல இருக்கிற சம்பவம். அடுத்த 2 சம்பவத்தை நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும். அவர் ஏற்கனவே நிறைய விஷயத்த சொன்னார், ரோடு போகுது ஆய்வு பண்றதா விஷயம். இப்ப நடப்புல நான் வசிக்கிற காரணமடையில 9.50 லட்சத்துல ஒரு தார் ரோடு சேஷன் ஆயிருக்கு. நம்ம பகுதியை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர் தான் எடுத்திருக்காரு. பேர் சொல்லாம எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சொந்தக்காரியில கொடுக்கலாம். முருகமலை பழனிசாமி ஒருத்தர் தான் எடுத்தாரு அந்த கான்ட்ராக்டர் இந்த ரோட. ஆர்டிஐல அது என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாதி ரோடு தான் போடணும்னு சொன்னாங்க. 485 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் ரோடு இருக்குது, அதுல பாதி தான் போகணும்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன் அதிகாரிக்க, பாதியெல்லாம் போட்டீங்கன்னா விட மாட்டோம், இப்போ ஏற்கனவே போட காரணம் முழுசா போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அதை அரசியல் செல்வாக்கு பயன்படுத்தி 3 ரோடு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து 9.50 லட்சம். அதை சந்தேகங்கள் லேசா அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கார்டு போட்ட பணத்தை எடுத்து வால் கட்டினாங்க, அதாவது தடுப்பு சுவர் கட்டினாங்க. இப்படி கார் ரோடு போறவங்க கட்டக்கூடாது, இது நான் கேள்விப்பட்டது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆர்டி வச்சேன். வட்டார வளர்ச்சி இருக்குது. அவங்க வந்து பதில் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, வேறொரு பேரை கான்ட்ராக்டர் பேரை மாற்றி கொடுத்தாங்க. வேறொரு கான்ட்ராக்டர் பேரை மாற்றி கொடுத்து முத்துக்கோணம் பையன் செல்லமுத்து அப்படின்னு கொடுத்தாங்க. என்ன கான்ட்ராக்டர் எடுத்து சொல்றாங்க, வேற எதுவும் வருது அப்படி ஒருவேளை அவருக்கு எடுத்து சப் கான்ட்ராக்டர் எடுத்து போறா அப்படின்னு யோசிச்சோம். பட் அப்படி இல்லை, தப்பா கொடுத்தாங்க. அடுத்து பொதுத்தவங்களுக்கு 1485 மீட்டர் நீளம் அப்படின்னு கொடுத்தாங்க. ரோடு வந்து 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி திட்ட மதிப்பீட்டுல எல்லாம் நிறைய அடிக்கடி இருக்கு, பேனாவை ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரிண்டர்ல 9,85,000 அடிச்சுட்டு 9,50,000 போட்டுருக்காங்க. ஜிஎஸ்டியே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள்லாம் கிடைச்சிது. கிடைச்சோடனே நம்ம வழி வந்து மேற்கொண்டு பண்ணணும். மேற்கொண்டு பண்ணோடனே அவங்க அந்த ரோடு போடுறதுக்கான நிபந்தனைகள் மற்றது எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்த பின்னாடி நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, அந்த ரோடு போடுது, அந்த ஒப்பந்த காலம் முடிஞ்சிருச்சு. முடிச்ச பின்னாடி 1 வாரம் கழிச்சு அவசரமா மழை பெய்யும்போது போன இப்போ மழை பெய்யுற மாதிரி போன அடமணிக்கு ரோடு போடுறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து கூகுள் மேப் ஆன் பண்ணி எல்லாரும் அந்த போட்டோ வைக்கிறோம். அதாவது அவங்க ஒப்பந்த காலம் 4 மாதம், 4 மாதம் முடிஞ்சுதான் ரோடு போடுறாங்க. நான் என்ன நடவடிக்கை போனோம்னா, முதல்ல வந்து தவறா பதிலளிச்ச அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கலெக்டருக்கு ஒரு புகார் வச்சோம். அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் பொதுத்தவர்கள் ஒரு பதிலும் மேற்கொண்டு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அதனால பேர் நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்துருக்கோம். அதுக்கு நடவடிக்கை இருக்குது. அடுத்து தகவல் ஆணையத்துக்கு போயிட்டோம். என்னென்ன புகார் பண்ணணும், தவறான தகவல் வந்தால் பொதுத்தவர்களுக்கு 25,000 தவறாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தகவல் ஆணையத்துக்கு போயிருக்கோம். அடுத்து 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறோம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சிருக்கோம். சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், ஈரோடுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஊழல் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பெருஞ்செடியெல்லாம் போட்டெல்லாம் போடுவீங்க. பழசை வந்து போன இடத்துல தாரை வந்து ஓட்டையை அடைச்சிட்டு ஒரே தான் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து அந்த அதாவது அந்த மதிப்பு ஒரு 4 லட்சம் கூட ஆயிட்டாரு. எல்லாத்துக்கும் லஞ்சம். அதனால அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து அது இப்போ நடைமுறையில் இருக்கு. அடுத்து இன்னொரு தகவல் என்னன்னா, கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி கிராம சபை கூட்டம் 10 கிராம சபை நடந்தது. நம்ம உடுப்பி வட்டாரத்தில் 10. அந்த 10ல் இருக்கிற கிராம சபையில் வைக்கப்பட்ட வரவு செலவுல பில்கள் வவுச்சர்கள் எல்லாம் கூட்டம் கேட்டோம். எனக்கு வந்து ஒரு 340 பக்கம் பதில் கொடுத்தாங்க. 340 பக்கத்துக்கு நீங்க பணம் கட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. 640 ரூபா, நான் 320 640 ரூபா பணம் கட்டினேன். பணம் கட்டி அந்த இதை வந்து நேரடியாக அனுப்பிட்டேன்.
1 மாதம் ஆகி பதில் கொடுக்கல. அவங்க எத்தனை பக்கம் கண்டுபிடிச்சு தான் நம்ம இவ்வளோ பக்கம் இருக்குது பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் அனுப்பல. அப்புறம் சட்ட அறிவிப்பு கொடுத்தவங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து சட்டத்திலாம் சொல்லுது, நீ வந்து எனக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னால் உன் மேலே நுகர்வோர் கோர்ட்டில் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்வேன். அதாவது நான் பணம் கட்ட பின்னாடி கன்சூமர் ஆகிடும். 10 ரூபா கோர்ஸ் ஸ்டாப் போட்டுனா கன்சூமர் ஆக மாட்டோம். ஆனால் அதுவே பணம் கட்டிட்டோம்னா நம்ம கன்சூமர் ஆகிடும். அதனால் உங்க மேலே வழக்கு தொடுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறேன் காட்டுறேன். அதில் கொந்தளத்தில் யாராவது பேசுகிறாரு. கொந்தளத்தில் ஒரு பொதுத்தலைவர் தான் ஊராட்சி செயலாளர் 4200 ரூபாய் வடசாப்புன்னு பில் வச்சுருக்காரு. சத்தியமாக இருக்கு பில் இருக்கு. கட்டாம்பாளையத்தில் வெங்கடாஜலம் ஒரு டீ கடைக்காரர் பில் கொடுத்துருக்காரு. 4250 ரூபாய்க்கு வடை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிராம சபையில் 211 பேர் கலந்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க அந்த போட்டோவை. நாங்கள் எல்லா ஆவணத்தையும் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி 1000 நோட்டீஸ் அடிச்சா 1000 ரூபாய் அதிகபட்சம். நம்மால் வந்து பொங்குடையம்பாளையம் ஊராட்சியுடைய கிளர்க்கு 2000 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடிச்ச 1000 நோட்டீஸ் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு கிளர்க்கு வந்து இந்த அளப்பு சொல்லுவாங்க பகுதியில். அப்படி சொன்னா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த நோட்டீஸ் கொடுக்குறது 2000 ரூபாய் செலவு வந்து கையில் போட்டு எடுத்து வச்சிருக்காரு. இப்படி அவங்க ஊழல்லாம் வந்திருக்கு. அது சொன்னா நம்ம மேற்கொண்டு போகணும். 340 பக்கம் இருக்குது. இது ஒரு பெரிய செலவாக எனக்கு மாறுது. அது மாதிரி எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி அவங்க அதை வாங்கி பண்றது. அதனால வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நான் அதை கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னா நம்ம வந்து தொடர்ந்து எல்லா சட்ட ரீதியான விவரங்களும் அவருடைய பக்கத்தில் இருக்கு. நீ என்ன தலைப்பு கொடுத்து நீங்க அடிச்சிங்கனாலும் அதை எப்படி செய்யணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அது கண்டுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது சந்தேகமா கூட அவர் வந்து போன்ல பேச மாட்டாரு. நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல பதில் சொல்லுவார். நேற்று காலையில் கூட நீங்க வருவீங்களான்னு நான் கேட்டேன். இங்க காலையில் பேசுறாரு. இங்க வருவீங்களான்னு கேட்டேன். நீங்க எப்படி வருவீங்களான்னு கேட்கலான்னு அப்படி நேரம் பேசுறாரு. நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம். நான் யதார்த்தமா கேட்டேன். சரி சில தலைவர்கள் வருவாங்க, சில தலைவர் போட்டு வைப்பாங்க, பேர் கூட வரமாட்டாங்க, அப்படி இருக்குமா அப்படின்ட்டு யதார்த்தமா கேட்டேன். அது என்னன்னா இப்ப தருமபுரியில ஒரு ஊராட்சியில ஒரு சமூக ஆர்வலரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தர் 5 மனு அனுப்ப சொல்லி எனக்கு 5 மனு அனுப்பியிருந்தார். நான் அதை ரெடி பண்ணி அவர் சொன்ன ஃபார்மெட்ல நேற்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால தயவு செஞ்சு என்ன பிரச்சனைனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து எனக்கு சொந்தத்துக்காக எந்த பிரதிபலனுக்காகவும் நான் எந்த ஆட்சியையும் போடல. என்னுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காகவோ இல்லை என்னுடைய இந்த பிரச்சனைக்காக நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக எந்த ஆட்சியையும் நான் வரை போடுவேன். என்கிட்ட வந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் அதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு. என்னன்னா அவருடைய வழிகாட்டுறதுக்கு ஏராளமானவர்கள் சொல்றாரு. நம்மளால நினைவு வச்சுக்க முடியாது. அதனால நாம திருப்பி ஒரு வீடியோ திருப்பி கேட்கலாம். ஒரு வீடியோவை சொல்ற செக்ஷன் பண்ணலாம். இதுவரை கேட்டோம்னா நமக்கு உடனே புரியாது. மறுபடியும் ஆன் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு குறிப்பேன். இந்த செக்ஷன்ல சொல்றாரு, இந்த செக்ஷனை நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னு. அது மாதிரி நீ வந்திருக்கிற எல்லாரும், அதாவது ஒரு சமூக ஆர்வலர்கள் ஒரு பாதிப்பு ஏற்படுச்சுன்னு சொன்னா அவங்க வந்து பாதுகாக்க வேண்டியது எல்லாத்துக்கும் கடமை இருக்கு. எல்லாரும் அந்த வேலைகளை செய்யணும். ஏதோ நம்ம பிரச்சனைக்கு வந்தோம், நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? தப்பு இல்லை. நம்ம பிரச்சனையோட பொதுவாக இருக்கிற பிரச்சனைகளையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்களுக்காக வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தலைமைக்கு வந்து நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். அவர் கடைசி பேச பண்ணி யூசிபிஐயோட உதவி செயலாளர் நாகமணி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயராமன். நான் வந்து ஒரு 10 வருஷமாக நான் வந்து இந்த தகவல் அறிவு சட்டத்தை பயன்படுத்திருக்காங்க. புதுப்பாளையம் வெங்கப்பூர் பஞ்சாயத்தில் கடந்த ஊழலை வெளிக்கொண்டதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டிஐ போட்டாங்க. 20 ஆர்டிஐ போட்டோடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு ஒரு 50 அடியாளர் கொடுத்தாரு.
எப்படி நீ ஆர்டிஐ போடலாங்க? விடிஞ்சு எதிர்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா எப்போ தலைவர் மேலே போடலாம்னா அரைக்குடி, முழுக்குடி, முக்காக்குடி இந்த மாதிரி எல்லாம் பல ரகமாக இருக்கும். அப்புறம் எனக்கு வழிகாட்டி இருந்தார் செல்வராஜன், யூசிபிஐயில் ஒன்றிய செயலாளர் இருந்தார் முன்னாடி. அவர் சரி என்ன செய்யலாம் போகலான்னு போலீஸ் கூப்பிட்டுருந்தாங்க. உடனே போலீஸ் கூப்பிட்டேன். ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாங்க. எல்லாத்தையும் ஸ்டேஷன் கூப்பிட்டுருவாங்க. போலீஸுன்னு நான் கொண்டு வந்துட்டு இடத்துல பாதி பேர் கலந்துட்டாங்க. அப்புறம் போலீஸ் வந்த உடனே மீதி பாதி பேர் அங்கேயே நின்றுட்டு எல்லாம் கலந்துட்டாங்க. ஒரு 10 பேர் மட்டும்தான் மிச்சம் இருந்தாங்க. 10 பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரணை பண்ணி இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து 15ஆம் நாள் என் மேலே வந்து அந்த தண்ணி திறந்தவரை வச்சு தீண்டாமொழிக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. திரும்ப அது சம்பந்தமாக நாங்கள் அதை இல்லைன்னு நிரூபிக்கிறது கொஞ்சம் போராட வேண்டியது. போராடிட்டு என் மேலே தப்பா அது ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு இன்ஸ்பெக்டரையே காத்திருப்பர் பட்டியலில் வச்சு அவரை ஒதுக்கி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த மாதிரி எங்களோட சட்டம் இந்த அரசு அலுவலகங்கள் லஞ்சம், அதே மாதிரி ஒரு பாமரர் போய் ஒரு பணியை ஒரு வேலை செய்யணும்னா அது ரொம்ப தாமதப்படுத்துதல், அலைக்கழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதை வந்து அதுக்கு ஒரு தீர்வு காணுங்கிற இடத்துல தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 10 ரூபா இயக்கத்தை சார்ந்து அதை செயல்படுத்திட்டு வர்றோம். மேற்கொண்டு ஒரு இந்த பக்கத்தில் கீழ்பவாடி காளிங்கராயன் 2 பாசன வாய்க்கால். இந்த பாசன வாய்க்கால் முழுக்க நிறைய ஆக்கிரமிப்புகள், நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்குது. அது இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றணும். அதுக்குள்ளான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ காளிங்கராயன் வாய்க்காலில் ஒரு காலத்தில் கையில் அள்ளி குடிக்கிற அளவில் இருக்கிற தண்ணீர் இன்னைக்கு வந்து கழிவு நீராக சாக்கடை தண்ணியாக போகுது. அதை மாற்றத்துக்குண்டான ஒரு முன்னெடுப்பை கையில் எடுத்துருக்கோம், எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களோட இன்றைய நிலை. இது மேற்கொண்டு அடுத்தடுத்து எங்களோட சட்ட போராட்டங்கள் தொடரும். அதனால் இவங்க வந்து நான் மேடையில் அதிக பேசி பழக்கம் இல்லாததுனால எனக்கு தொடர்ச்சியாக ஞாபகத்தில் வச்சுட்டு என்னால் பேச முடியல. நான் வந்து செயல் தான் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். நான் என்ன செய்யறாங்கிறத என்னால் சொல்றதுக்கு நினைவில் வச்சுக்க முடியல என்னால். அதனால் என்னோட தோழர் வந்து அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இப்போ சொல்லுவாங்க. இப்போ தோழர் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஊர் பொது விஷயங்கள் எடுப்புல நடக்கூடிய பிரச்சனைகள் சொன்னார். பொது விஷயங்கள் எடுத்தேன், வீட்டு வாசல் 50 பேர் வந்து நின்னாங்க. இப்போ இந்த மாதிரி மிரட்டல் உங்களில் யார் யாருக்கு வந்திருக்கு? 1 2 3 ரொம்ப கம்மியாக இருக்கு. ஈரோடு மாவட்டம் பரவாயில்ல, பாதுகாப்பான மாவட்டமான தெரியுது. உனக்கு வரலையா? வரல அப்படின்னு நீ எடுக்கவே இல்லை. மறுச்சு ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு பொது பிரச்சனையை கையில் எடுக்கிறோம். நம்ம ஊரில் தண்ணி பைப்பில் தண்ணி வரல. இந்த கோரிக்கை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? தண்ணி பைப்பில் தண்ணி வரல, தண்ணி வர சொல்ல யார்கிட்ட கேட்பீங்க? பஞ்சாயத்தில் கேட்போம், பேரூராட்சியில் பிட்டத்தை கேட்போம், தண்ணி எடுக்கிற ஆப்ரேட்டர் கேட்போம். இந்த மாதிரி கேட்டால் பிரச்சனை வருமா? ஏன்னா பெருசாக வராது. நம்ம ஊரில் பொது நிலம் இருக்குது, அரசாங்கத்து நிலம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆக்கிரமித்து ஒரு 2 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாயில் குடிசை போட்டிருக்காங்க. அரசாங்க நிறைய ஆட்டை போட்டு அரசாங்க நிலத்தை ஆட்டையும் போட்டு 1 கோடி ரூபாயில் குடிசை கட்டிடுவோம். இந்த நிலத்தை எடுத்தால் இந்த ஆக்கிரமிப்பாளர் சொல்லி பெற்று கொடுத்தா என்ன ஆகுது? ஏன்னா ஆக்கிரமிப்பாளர் உங்களுக்கு வந்து பாராட்டு நடத்துவாரா? ஊர் பொது சொத்தை மீட்பதற்கு 10 கோடி ரூபாய் சொத்தினை மீட்பதற்கு 100 கோடி ரூபாய் சொத்தினை மீட்பதற்கு அந்த பேர் என்ன? சங்கர் மனு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆக்கிரமிப்பாளர் சங்கருக்கு பாராட்டு நடத்துவாங்களா? யார் மேலே கோபம் இருக்கு? அர்ச்சனை தானே. யார் மேலே கோபம் இல்லை? பெருசு கொடுத்த சங்கர் மேலே கோபம் வரும். வருமா வராதுங்களா? சரி, அடுத்து ஆக்கிரமம் பண்ண திருட்டு பையன் சங்கர் என்ன செய்யறான்னு நினைப்போம். ஊரில் 10,000 பேர் இருக்காங்க. இந்த ஊரில் 10,000 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட நான் திருடினது எவனும் கேட்கல, போலீஸ் கேட்கல, வருவாய்த்துறை கேட்கல.
பொதுப்பணித்துறை கேட்கல, உள்ளாட்சித்துறை கேட்கல, இத்தனை அதிகாரிகள் கேட்கல. இந்த சங்கர் ஒரு சமூகரோட ஒரு பேப்பர் இருக்கு, பேனா இருக்கு அப்படின்னு பெட்ஷன் போட தெரியல, இந்த உரத்தை மட்டும் பெட்ஷன் போடுறோம், இவனை சரி பண்ணணும் அப்படின்னு யாராவது சொந்தக்காரன் வச்சு, எப்பா சங்கரை எல்லாம் கம்முட்டு இருக்காங்க, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படிம்பாங்க. நமக்கு தான் கொஞ்சம் திருத்தம் அதிகமாக இருக்குல்ல. அரசாங்க சொத்து அரசாங்க சொத்து தான், பொது சொத்து பொதுவுக்கு தான், பொது சொத்தை மீட்டே ஆகணும் அப்படின்னு தத்துவமாக பேசுறீங்களா? திருட்டு போய் கோபம் வருமா? கோபம் வருமா? நடுவில் பஞ்சாயத்து வந்தாங்க, சொந்தக்காரனுக்கும் எரிச்சல் ஆகுமா? ஏன் உன் மாமா மச்சான் நான் சொல்கிறேன், உங்கள் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் நான் சொல்கிறேன், நாட்டாம நான் சொல்கிறேன், ஊர் பெரிய நகர் கோயில் தர்மகர்த்தா சொல்கிறேன், நான் சொன்னால் தான் சாமியை வெளியே வருது, நான் சொன்னால் தான் பண்டிகையே போடுறாங்க. ஒரு பேப்பர் பேனா இருக்கணும் சமூக நீயே ஒத்த பையன் நீங்க பிரச்சனை போட்டிட்டு இருக்கிற அப்படின்னு திருட்டு பையங்களை சேர்ந்து பஞ்சாயத்து பேசணும்னு கோவம் நம்ம மேல. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதிகாரி சொல்லுவாங்க, சரி பண்ண முடியலையா, சரி அதாவது சரி பண்ணிடு, சரி பண்ண முடியல, கொடுத்து பேசி சரி பண்ண முடியல, அடுத்து சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா சொத்து மதிப்பு எவ்வளவு? ஊடே 1 கோடி ரூபாய் போட்டு கட்டியிருக்கிறோம். சொத்து மதிப்பு ஆக்கிரமணி மதிப்பு ஒரு 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் மதிப்பை மீட்கணும்னா முயற்சி பண்ண இந்த பிரச்சனை வருமா வராதுங்க? மனு போடக்குள்ளேயே நமக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? பெட்சன் கொடுக்குள்ளேயே பொது சொத்தை மீட்கிறது மனு கொடுக்க போறோம். மனு கொடுத்தா திருட்டு பையன் ஆக்கிரமிச்ச ராமசாமி கம்முன்னு இருக்க மாட்டான், என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு முன்னாடி வழி 2 ஒன்று, இந்த பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடாது. இந்த பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடாது. கையில் எடுத்தோம்னா நம்ம முதுகு கொஞ்சம் புண்ணாகும், பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் எதிர்கொள்ளணும். இந்த 2 வழியில வேற ஏதாவது வழி இருக்கா? நமக்கு தான் கொஞ்சம் முத்தி போச்சு இல்லை, ஊருக்கு ஏதாச்சும் செய்யணும்னே நம்ம சத்தியம் பண்ணோம்ல, இந்த ஊருக்கு நல்லது பண்ணதே நம்மளை பெற்று விட்டாங்கல்ல, நம்மளை இதுக்காக நேர்ந்து விட்டாங்கல்ல, இந்த ஊருக்காக நம்ம நேர்ந்து விட்டாங்கல்ல, நம்ம அப்பா அம்மா பெற்று விட்டு ஊருக்கு வேலை சேர்த்து தானே, பொது வேலை சேர்த்து தானே, அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. இந்த முரட்டுத்தனத்தில் நம்ம மோதத்தை விட யோசிக்கணும். என்ன பண்ணோம்? இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால் என்னென்னா, இந்த கோரிக்கை கையில் எடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால் என்னென்ன பிரச்சனை வரும், இந்த ஏழை தொட்டால் என்னென்ன ஏழைலாம் வரும் அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சா நம்ம வழி தெரியுமா தெரியாதா? இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் 2. ஒன்று, இந்த கோரிக்கை எடுக்கணும் அல்லது கம்முன்னு விட்டுட்டு போகணும். எடுத்தால் இந்த பிரச்சனைலாம் வரும். இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? நம்மளால் சந்திக்க முடியுமா, எதிர்கொள்ள முடியுமா, சமாளிக்க முடியுமா? முடியும்னா எடுக்கணும், முடியாதுன்னா விட்டுணும். அதுக்கு எதிராக பயிற்சி இருக்கு. அதுக்கு தான் 40 கிளம்பி வந்தியா? அதானே கேட்க வரீங்க. செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை வாங்க முடியுமா? முடியவே முடியாது. அதானே நான் சொல்றது முடியும். நான் சொல்றேன், செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை வாங்க முடியும். அடி வாங்காம, திட்டு வாங்காம, ஏச்சு பேச்சுகள் இல்லாம, முதுகு புண்ணாகாமல், பொய் வழக்குகள் மாட்டிக்காம, பொய் கேஸ்ல மாட்டிக்காம, வீட்டு வாசல 10 திட்டு பயிலுங்க முச்செடி மொழவார்கள் அப்படி திட்டாம பொது வேலை நம்மளால் செய்ய முடியும். எப்படி கேட்குறீங்களா? இந்த பிரச்சனை நீங்க கையில் எடுக்கக்கூடாது. இந்த பிரச்சனை நீங்க கையில் எடுக்கக்கூடாது. ஒரு 50 கிலோமீட்டர் வெளியில ஒரு நண்பர் கையில, 2 நண்பர்கள் கையில, 10 நண்பர்கள் கையில இந்த பிரச்சனை கொடுத்து மனு போட சொல்லுங்க. இந்த பிரச்சனையை அவங்களை வச்சு கையில் எடுக்க சொல்லுங்க. இப்போ உங்களை யாராவது துவைப்பாங்களா? உங்களை யாராவது துவைப்பாங்களா? ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கொடுமுடியில் ஒரு ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பு பக்கத்துக்கு நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பெட்ஷன் போடுறாரு, கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பெட்ஷன் போடுறாரு, திருவள்ளூர்லேருந்து ஒரு பெட்ஷன் போடுறாரு, ஊட்டியிலிருந்து ஒரு சமூக மனு போடுறாரு, மதுரையில் ஒரு கேஸ் போடுறாரு. இப்போ ஆக்கிரமிப்பு செய்தவர் நீங்க தான் இந்த மனு போட்டீங்கன்னு அவருக்கு தெரியுங்களா? இப்போ நம்ம சமூகத்தை போய் நாகப்பட்டினத்தில் போய் கன்னியாகுமரி போய் ஊட்டியில் போய் நம்மளால மிரட்ட முடியுமா? மிரட்ட முடியுமா? மிரட்டி திரும்பி வர முடியுமா? மிரட்டி திரும்பி வர முடியுமா? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் எவனுமே வரமாட்டான். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, பகுத்தூர்காரன் நமக்கு பிரச்சனை அப்படின்னா யாருமே கேள்வி கேட்க வரமாட்டாங்க. சீனிவாசன் நான் இங்கே அடிச்சுட்டா நீங்க யாரும் வெளிப்படுத்த வரமாட்டீங்க. ஆனால் வெளியூர்காரங்க அப்படி அடிக்கணும் என்ன ஆகும்? சமூகக்கான பிரச்சனையை நாம எந்த பிரச்சனை இருந்தாலும் ஊர்ல மக்கள் கூட வரமாட்டாங்க. நமக்கு உதவுதா பஞ்சாயத்து தலைவரோ பஞ்சாயத்துல இருக்கிற போலீஸோ பக்கத்துக்காரங்க நம்ம சண்டைக்கு வந்தா ஊர்ல யாரும் நமக்காக வரமாட்டாங்க. வெளியூர்காரங்க எடுத்துக்கிட்டா ஊருக்காரங்க வருவாங்களா?
ஊருக்காரன் வந்துவாங்களா? என்ன ஏன்டா நாமக்கல்காரன் ஈரோட்டில் வந்து சண்டைக்கு வந்தியா? எங்கள் ஊர் மரியாதை என்னாச்சு, எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆச்சுன்னு ஊரே சேர்த்து கட்டிட்டு வரீங்கல்ல. என்ன பிரச்சனை பண்ணா சரியா அங்கே போய் கேட்டியா? எங்கள் ஊரில் கேட்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியூரில் போய் கேட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு பாதுகாப்பு ஊர் நிற்கும்ல. எதிராளி என்ன நினைப்போம்மா, நாம ஈரோட்டில் தானே பெரிய தாதா, மந்திரி நம்ம பாக்கெட்ல, போலீஸ் நம்ம பாக்கெட்ல, நாகப்பட்டினம் கடற்கரை ஏரியா அடுத்து கடலை விட்டுருவாங்க ஒம்புப்பா, ஊருக்காரன் நம்ப முடியாது அப்படின்னு பயந்துட்டு நாகப்பட்டினத்தை போய் கேட்க மாட்டான்ல, கன்னியாகுமரி போய் கேட்க மாட்டான்ல, எல்லாமே உள்ளூர் தான் திங்கும், உள்ளூர் தான் தெரியாது. இந்த ஊரை தாண்டி இந்த பஞ்சாயத்து எல்லை தாண்டி இந்த மாவட்ட எல்லையை தாண்டி போயிட்டா இங்க இருக்கிற பெரிய பெரிய விஐபிகள் யாரா இருந்தாலும் சாதாரண ஆள் தான், சாதாரண ஆள் தான். நம்ம ஊர் மந்திரி தமிழ்நாடு வெளியே போனா அவர் யாரு? தமிழ்நாடு வெளியே போனா அந்த மந்திரி மரியாதை கிடைக்குமா? இந்த ஊர்ல ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படியே காவிரி ஆற்றுல வடகால போயிட்டா இந்த ஒன்றிய செயலாளர் மரியாதை கிடைக்குமா? நாமக்கல் இருக்கிற ஒன்றிய செயலாளர் இங்கே வந்து அவர் மரியாதை கிடைக்கும் போதா? இவ்வளவுதான் இவங்களுக்கான அதிகாரம். ஆனா உங்களுக்கான அதிகாரம், உங்க நீ எடுத்த நியாயத்துக்கான அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஊர்ல ஒரு ஆக்கிரமிப்பு 10 கோடி ஆக்கிரமிப்பு பெட்ரோல் யார் போடுறாங்க? பெட்ரோல் யார் போடுறாங்க? வெளியூர்காரங்க போடுறாங்க. நீங்க அவங்களுக்கு டேட்டா தரீங்க, அவங்க மனுக்கள் போடுறாங்க, வர பதில் உங்களுக்கு சொல்றாங்க, திருப்பி திருப்பி பெட்ரோல் அடிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. ஜெயித்து முடிச்ச பிறகு இந்த ஆக்கிரமிப்பு அகற்றின பின்னாடி ஊர்ல போய் சொல்லுங்க, பெட்ரோல் போடுறது யார் தெரியுமா? நான் தாயா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழக அரசு நன்றி சொல்லுங்க, எங்களின் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு, சமூக கோரிக்கை ஏற்றுக்கொண்டு, 10 ரூபாய்க்கு கோரிக்கை ஏற்றுக்கொண்டு 10 கோடி ரூபாய் சொத்தை மீட்டு கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி அப்படின்னு போஸ்ட் எடுத்து ஒட்டிங்க உங்க போட்டோ பெருசா போட்டு. ஆக்கிரமிப்பு அகற்றின பின்னாடி ஆக்கிரமிப்பாளர் உங்க கிட்ட சண்டைக்கு வருவானா? திட்டுவான், வருத்தப்படுவான், பெருசாக முயற்சி பண்ணுவானா? இப்போ உங்களுக்கு என்ன சிக்கல்னா, இந்த 10 பேர் எங்கிட்ட இல்லைங்க, எங்களுக்கு வெளியூர்ல 10 நண்பர்கள் தெரிஞ்சவங்க இல்லைங்க, இதுதானே உங்களுக்கு பிரச்சனை. நான் ஒரு 1000 பேருக்கு தரேன். எவ்வளோ பேர் தரேன்? ஒரு 1000 பேர், 500 பேர், 100 பேர், உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணுமோ தரேன். ஒரு 10 நண்பர்கள் மூலமாக நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க. பெட்ரோல் போட என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர்த்தில் 5 நண்பர்கள் காசு வாங்கிட்டு ஓடி போயிடுவோம். நான் தர 10 பேர்த்தில் 5 பேர் காசு வாங்கிட்டு போயிடுவோம். 2 பேர் சோம்பேறித்தனத்தில் மறந்து போய் அப்பீல் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, பின்னாடி உங்களுக்கு உங்களோட தொடர்பு வச்சுக்கிறத விட்டுடுவான். ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டாலும் அவங்க விட மாட்டோம். நீங்க விட்டாலும் 3 பேர் அந்த பிரச்சனை விடாம ஆக்கிரமிப்பு மீட்க போராடுவோம், ஜெயித்து காட்டுவோம், உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுவோம். இப்ப இந்த 5 பேர் காசு வாங்கிட்டு ஓடி போனது உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சா? திருட்டு பையன் அரசாங்க சொத்தை திருடிட்டான், அவன் ஒரு திருட்டு பையில காசு கொடுத்துட்டான். என்கிட்ட ஒரு 5 திருட்டு பையன் நீங்க பிடிச்சி கொடுத்தீங்க, எனக்கு ஒரு நல்லது கொடுத்தீங்க, எனக்கு ஒரு நல்லது 5 பேர் திறன் கண்ணில் காட்டிட்டீங்க. ஒரு 5 பேர் ஓடி போயிட்டான், 2 பேர் சோம்பேறித்தனத்தில் விட்டுட்டான், 3 பேர் உங்களுக்கு தான் போராடி ஜெயிக்க வச்சிட்டான்ல. இப்போ இதில் என்ன உங்களுக்கு நஷ்டம்? அவங்க சொந்த காசில் மனு போடுறாங்க. உங்கள் ஊர் பிரச்சனைக்கு சமூக அவங்க சொந்த பிரச்சனை, சொந்த காசில் மனு போடுறாங்க, சொந்த காசில் உங்களுக்காக போராடுறாங்க. ஜெயிக்க முடியல. இப்படி எவ்வளவு தோழமைகள் கேட்டாலும் உங்களுக்கு 10 ரூபாய்க்கும் தருவதற்கு தயாராக இருக்கின்றது. எங்கள் ஊரில் அந்த கதை பதில் சொல்றாங்க, ஒவ்வொரு ஊரில் சொல்லியிருக்கிறோம். ராஜராஜ சோழன் கட்டின கோவில். யார் கட்டினது? ராஜராஜ சோழன் கட்டிய கோவில். 800 ஏக்கர் நல்லா இருக்கு. கோவிலுக்கு 800 ஏக்கர் நல்லா இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சந்தையோட மோசமாக இருக்குது. இந்த ஊர் சந்தை நல்லா இருக்கு. இந்த ஊர் சந்தை உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம தோழமையை கேட்டேன், சந்தை பரவாயில்ல, நல்லா பராமரிக்கிறாங்க. ஒரு பேரூராட்சியில் இந்த அளவுக்கு சந்தையை பராமரிக்கிறது கஷ்டம், நல்லா பராமரிக்கிறாங்க, பரவாயில்லன்னு சொன்னேன். இந்த சந்தையில் இருக்கிற குப்பையை விட கோவில் மிக மோசமான நிலைமையில் இருக்கு. எவ்வளோ ஏக்கர் சொத்து இருக்கு? 800 ஏக்கர் சொத்து இருக்கு. ஏக்கர் எவ்வளவு போகணும்னா சாதாரணமாக 2 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் போகும். இந்த 800 ஏக்கர் நிலத்தில் கல்லூரி இருக்கின்றது, என்ஜினியரிங் கல்லூரி இருக்கின்றது, நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருக்கின்றது, பள்ளிக்கூடம் இருக்கின்றது, ஃபேக்டரி இருக்கின்றது, சேகோ ஃபேக்டரி இருக்கின்றது. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 5 கோடி ரூபாயில் சின்னதாக குடிசையும் கட்டி இருக்கின்றார். என்ன இருக்குது? குடிசை. எத்தனை கோடிக்குமா? ஒரு 5 கோடிக்குமா குடிசை கட்டிட்டார். அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் இருந்தப்ப சைக்கிளில் சாராயம் விட்டதா சொல்லிக்கிறாங்க. தண்ணி சமயம் லைவ் அவர் பார்த்துக்கிட்டு சின்ன வயசில் சைக்கிளில் சாராயம் விட்டு தண்ணி விடுறாங்க. சரி, கொஞ்சம் சாராயம் விட்டு வளர்ந்த உடனே பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டார், அப்புறம் ஒன்றிய செயலாளர் ஆகிட்டார், அப்புறம் கல்வி தந்தை ஆகிட்டார்,
அப்படியே யூனியன் சேர்மனாகி எம்எல்ஏவாகி அடுத்த எலெக்ஷன் அவனுக்குள்ள எம்பி ஆகிடுவான். வாய்ப்பு வச்சா மத்திய மந்திரி கூட ஆகிடுவான். வாய்ப்பு இருக்கு. இப்படியா மட்டும் 5 கோடி ரூபாய் குடிசை கட்டிருக்காங்க. எந்த இடத்துல? செவந்தீஸ்வரன் கோவில் இடத்துல ராஜராஜ சோழன் காலத்து கோவில் இடத்துல குடிசை கட்டியிருக்கான். இப்போ இந்த 800 ஏக்கர் ஆக்கிரம் பார்க்கறதுக்கு ஒருத்தன் பெட்ஷன் போட்டான். அவன் நிலைமை என்ன ஆகும்? நடுவில் ஒரு செய்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த சைக்கிள் சாராயத்துக்கு வளர்ந்தப்போ கல்குவாரி வச்சார். மாமனார் கல்குவாரி வச்சிருந்தாரு. ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து கல்குவாரி வந்து சம்பாதிச்சார். அந்த ஆசிரியர் ஒரு கல்குவாரி வச்சார். கல்குவாரிக்கு ஒரு 3 சாமியார் இறந்துதான் இருந்தாங்க. ஒரு 80 வயசு 90 வயசுல 80 வயசு 90 வயசுல சாமியார் 3 பேர் இறந்துதான் இருந்தாங்க. அந்த சாமியாரில் இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். மழை வந்ததுனால லஞ்சு கேப் விடாமல் என்கிட்ட மைக் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷனில் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. என் கூட நானும் அவர் கூட ஓட்டு கேட்டுருக்கேன். அவர் வேட்பாளர், நான் ஒரு கட்சியினுடைய தலைவர். ஓட்டு கேட்டுருந்தோம். மத்தியானம் சாப்பிடக்குள்ள எலுமிச்சை சாதம் புளி சாதம் ஒரு மத்து இருந்து சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு காரில் போய் 10 நிமிஷம் படுக்கிறேன்னு போய் படுத்தார். காரில் போய் 10 நிமிஷம் படுக்கிறேன்னு படுத்தார். கார் கிளம்பிச்சு. இப்போ பேசுகிற நேரம் கூட இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் கார் போயிட்டு இருந்துச்சு. 3 சாமியார் சிவலோக பதிவு அடைந்தார்கள். 3 சாமியார் சிவலோக கல்குவாரிக்காக. ஒரு கல்குவாரி அரசாங்க கரண்டில் கல்குவாரி போகிறதுக்கு 3 சாமியார் போட்டோம். பாதி 5 கோடி ரூபாய் குடிசை கட்டிக்கிறோம் கோவில் இடத்துல. அதை அகற்றான்னு பெட்ஷன் கொடுத்தா நிலைமை என்ன ஆகும்? பெட்ஷன் கொடுத்த நிலைமை என்ன ஆகும்? சிவலோக பதிவு என்ன சிவலோக பதிவு நிச்சயமா உண்டா இல்லையா? இதுல சந்தேகம் இருக்குமா? அவன் யார்? சாராயத்து நாய், கொலகாரப்பாய். இப்ப கல்வி தந்தை, ஆட்சி அதிகாரம் எல்லாம் கண்டிப்பா அவன் கையில் இருக்கு. அவன் குடிசையை போய் அவன் வீட்டை போய் இடிச்சா, முன்னாடி போர்டு வச்சா கம்முனாருமா எல்லையை தாண்டிடுவானே இல்லையா? போர்டு வச்சிட்டாரு. இந்த இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. போர்டு வச்சிட்டாரு. எங்க 5 கோடி ரூபாய் குடிசை வாசல்ல அறநிலையத்துறை போர்டு வச்சிருச்சு. 800 ஏக்கர் நிலத்துல 200 ஏக்கர்ல பட்டாவில் சிவன் வந்து உட்காந்துட்டான். எங்க உட்காந்தான்? சிவன் எங்க உட்காந்தான்? பட்டாவில் உட்காந்தான். இனிமேல் சிவனுடைய கையெழுத்து இல்லாம 200 ஏக்கர் நிலத்தை அதுல இருக்கவன் உயிர் எழுத முடியாது, பொண்டாட்டிக்கு தானம் பண்ண முடியாது, கடன் வாங்க முடியாது, கரையம் பண்ண முடியாது. 200 ஏக்கர் சிவன் உட்காந்தான். மிச்சம் 600 ஏக்கர்லையும் உள்ளார நுழைஞ்சிட்டான், வந்துடுவான். இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி நிலம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தன் செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த மைக்கு பிடிச்சி நான் தாண்டா 600 ஏக்கர் 800 ஏக்கர் நிலத்தை மீட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நான் தான் ஒரு பெட்ஷன் கூட நான் போடல. 15 ஆண்டு காலமாக சிவன் கோயில் நிலத்தை செவந்தீஸ்வரன் சிவன் கோயில் நிலத்தை ராசிபுரம் அருகே நாமகிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சீராப்பள்ளியுடைய சிவன் கோயில் சொத்துக்களை மீட்டது நான் தான். இப்போ நான் தைரியமாக சொல்லிட்டேன்னா ஒரு சின்ன காயம் கூட கிடையாது, சின்ன ஏச்சி பேச்சு கூட கிடையாது, ஒரு பெட்ஷன் கூட நான் போட கிடையாது. சிவனா போட்டான். நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் போட்டாரு, ராமேஸ்வரத்துலேருந்து வாய் ஒருத்தர் போட்டாரு. யார் போட்டாங்க? நாகப்பட்டினம் ஒரு நண்பர் போட்டாரு, ராமேஸ்வரத்துலேருந்து வாய் ஒருத்தர் போட்டாரு, முஸ்லீம் தோழர் போட்டாரு, கன்னியாகுமரி ஃபாதர் போட்டாரு, சிவன் கோயில் நடத்தி வீட்டுக்கு முஸ்லீம் தோழர் மனு போட்டாரு, நாகப்பட்டினம் நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து கிறிஸ்துவ சகோதரர் ஃபாதர் போட்டாரு, ஊட்டியிலேருந்து நண்பர் போட்டாரு. தமிழ்நாடு முஸ்லீம் பெட்ஷன் போச்சு, போட்டிகிட்டே இருந்தாங்க. சொத்தை மீட்டாச்சு. மீட்ட பிறகு போர்டெல்லாம் வச்ச பிறகு பட்டாவில் உட்காந்த பிறகு இனிமேல் கடவுளே வந்தாலும் இந்த சொத்து சிவன் கோயில் சொத்து தான், சிவன் சொத்து தான் உறுதி பண்ண பிறகு நான் இப்போ மைக்கு பிடிச்சி எல்லா ஊர்லையும் சொல்லிட்டு இருக்கேன், நான் தாயா செவந்தீஸ்வரன் கோவிலை மீட்டன்ட்டு. அவரும் இந்த சனியனால தாயா போச்சுன்னு பிள்ளைகிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. பிள்ளைகிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. போய் இங்கே குடிசை கட்டுவேன், நிலம் வாங்கி கட்டி தொலைகிறாங்கல்ல, இந்த பிரச்சனை வரும்னு தெரியுமில்ல, இப்பெல்லாம் ஊரில் ஏழைக்கு பெட்ஷன் போட்டு தெரியுமில்ல, அங்கேயா குடிசை கட்டுறது. அவங்க பிள்ளைகிட்ட கொண்டாடிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்னை யாரோ திட்டுல முதல் பெட்ஷன் போடக்கூடிய இந்த பிரச்சனை நமக்கு தெரியுமில்ல. அவனே ஒரு சனியன், சாராயம் குடிக்கவே மாட்டான். ஒரு துளி சாராயம் கூட குடிக்கல. ஆனால் சாராயம் விட்டவன் கொலப்படித்தான் வளர்ந்துருக்கான். அவன்கிட்ட போய் நீ கட்டி இருக்கக்கூடிய இடம் சிவன் கோயிலுக்கு சொந்தமானது தெரியுமா, சிவன் சொத்து புலனாசம் தெரியுமா, வெளியே போட நாயே அப்படின்னு அரசாங்கத்துக்கு பெட்ஷன் கொடுத்தா அப்புறம்
அப்புறம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதுக்காக நம்ம சொத்தை மீட்டாகணும். யார் சொத்தது? நம்ம சிவனுடைய சொத்து, நம்ம பொது சொத்து நம்ம மீட்கணும். நம்ம மேல சின்ன தூசு கூட விடக்கூடாது. அது கொஞ்சம் திட்டமிடணும். திட்டமிட்டா மீட்டர் தான். ஆனால் நம்மளுக்கு என்ன சிக்கல்னா, நான் யார் தெரியுமா? சமூக ஆர்வலர். எனக்கு சட்டம் தெரியுமா? நான் மட்டும் பேப்பர் எடுத்து பேனா எடுத்துனா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை ஆடுங்க. தாஸ் வேற பயப்படுவாங்க, வியோ மூச்சா போயிடுவாங்க. நம்ம சமூக ஆர்வலர் சொல்றது, என்னை கொண்டு அந்த அரசாங்கம் அப்படி பயப்படுங்க, அதிகாரிகள் நடுங்குவாங்க. நீ என்ன சொல்லி பிடிச்ச விரும்பினாயா? உன்னை கேட்டா பயப்படுறான், உன்னை கேட்டா மரியாதை தரான்னு சொல்லு. என்ன சொல்லணும்? நாங்கள் பெட்ரோல் போட்டால் இந்த அதிகாரிகள் மரியாதை தராங்க, நாங்கள் கோரிக்கை வச்சா இந்த அரசுகளுக்கு மரியாதை தருது, இந்த காவல்துறை நாங்கள் செய்கிற வேலைக்கு மரியாதை தருது, எங்களுடைய நியாயத்திற்கு உதவி செய்கிறாங்க, எங்களுடைய நியாயத்தில் அவங்க கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லாமல் நம்மளை கேட்டால் பயப்படுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் முத்திரை கேஸாக இருக்கிறோம். கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அறிவை பயன்படுத்தணும். நம்மகிட்ட அறிவு அதிகமாக இருக்குது, திறமை அதிகமாக இருக்குது, இந்த மண்ணுக்கு நல்லது செய்கிற எண்ணம் அதிகமாக இருக்குது. ஆனால் முரட்டுத்தனமான ரொம்ப முரட்டுத்தனமான சுபாவம் நம்மகிட்ட. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, இதில் நமக்கு என்ன ஆசைன்னா, எல்லா நல்ல பேரும் நமக்கே ஒன்று நினைக்கிறோம். நாம் செய்கிற வேலைக்கான எல்லா நல்ல பேரும் நமக்கே ஒன்று நினைக்கிறோம். வரணும், வர வைக்க முடியும். ஜெயித்த பிறகு சொல்லப்பல சமுதாயம் நம்மை பார்த்து சந்தோஷமா திரும்பி பார்ப்பாங்க, மகிழ்ச்சியாக பார்ப்பாங்க, உங்களையே வெற்றி பெற்ற மனிதராக பார்ப்பாங்க. எடுப்பிலேயே கருவி போயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஊர் பிரச்சனைக்காக பொதுமக்களுக்காக போராடுறதுக்கு நீங்கள் ஒரு 50 பேர் இருக்கு ஈரோடு மாவட்டத்தில். டிராபிக் ராமசாமி ஒரே ஒரு மனிதர் இருந்தார். காந்திவாதி சசிபிரமன் ஒரே ஒருத்தர் மதுவெடி பற்றி பேசியிருந்தார். காந்திவாதி சசிபிரமன் செத்து போயிட்டார், மதுவெடி போராட்டம் செத்து போச்சு. டிராபிக் ராமசாமி ஒரே ஒரு மனுஷன் பெட்ரோல் போட்டு ஹைகோர்ட்டில் ரிட்ட போட்டு பொதுமக்கள் பிரச்சனை போராடிட்டு இருந்தார். அவர் செத்து போன பிறகு சமூக ஆர்வலர்கள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நினைச்சாங்கல்ல. இன்னைக்கு இவ்வளோ பேர் உருவாகிட்டீங்கல்ல. எப்படி வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை நம்மளை தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. இது வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், திட்டமிடணும். அதனால 10 ரூபாய்க்கு என்ன சொல்லணும்னா, நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு முதல்ல நிறைய பேருக்கு பொறுப்பு போட்டு வழக்கமாக கணிச்சு சொல்லுவேன். காலையில் முதல் வேலையாவே அர்ச்சனை ஆரம்பிக்கல. 10 ரூபாய்க்கு பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கைக்குங்க. பாதி பேர் இருக்கீங்க, கையை பொறுப்பில் இல்லாதவங்க இப்போ மதியம் சாப்பிடக்குள்ள என்கிட்ட ஒரு பொறுப்பு எடுத்துங்க. பொறுப்புக்கு கட்டணம் கிடையாது. பொறுப்புக்கு இலவச வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். உங்களையே கேவலப்படுத்த மட்டும் உங்களுடைய சின்ன அவங்களுடைய நான் உருவாக்க தயாராக இல்லை. பொறுப்புகள் நீங்கள் எடுத்துக்கணும். 10 ரூபாய் இயக்கம் உங்களுடைய இயக்கம். 10 ரூபாய்க்கு தலைவர் யாருன்னு தெரியுங்களா? 10 ரூபாய்க்கு தலைவர் யாருன்னு தெரியுங்களா? தலைவரே கிடையாது. இந்த இயக்கத்தில் நான் பொதுச்சலாக இருக்கிறேன். இங்கே நிறைய பொறுப்புகள் இருக்காங்க. இந்த இயக்கத்தில் பொருளாளர்னு ஒரு பதவியே கிடையாது. இந்த இயக்கம் பணத்துக்கு முக்கியத்துவம் தரதில்லை. அதனால பொருளாளர் பதவி கிடையாது. நாங்கள் யாரையும் தலைவராக எடுத்துக்க மாட்டோம். அதனால தலைவர் பதவி கிடையாது. யாரையும் எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு. ஒட்டுமொத்த தொழிலாளர்கள், விவசாயிகள் எங்களுக்கான கொள்கை தலைவர்கள். ஒரு விஓ ஆஃபீஸில் ஒரு விவசாயி சேர்த்துக்காலோட வயலில் வேலை செஞ்ச விவசாயி வயல் வேலைக்கு நடுவில் சேர்த்துக்காலோட விஓ ஆஃபீஸில் போயிட்டு எப்பா சிட்ட ஆடுகள் கொடுப்பான்னு கேட்டால் லஞ்சம் வாங்காமல் எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் அவருக்கு அவருடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும், அவருடைய ஆவணங்கள் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கணும் 10 ரூபாய்க்கு போராடிட்டு இருக்கு. ஒரு விவசாயி அப்படியே சேர்த்துக்காரோட இறங்கி போய் சொசைட்டியில் போய் ஏப்பா என் காட்டில் நெல் போட்டுருப்பா பயிர் கடன் கொடுப்பான்னு கேட்டால் எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் விவசாயிக்கு லஞ்ச லாவணியம் இல்லாமல் பயிர் கடன் கிடைக்கணும், உரிமை கிடைக்கணும். அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். அதனால ஒட்டுமொத்த விவசாயிகளை 10 ரூபாய் இயக்கம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நமக்கு தலைவர் விவசாயி தொழிலாளி, இவரை நம்ம கொள்கை தலைவராக ஏற்றிட்டு இருக்கிறோம். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கொள்கை தலைவராக இருப்பார். கம்யூனிஸ்டுகளுக்கு நம்முடைய மரியாதை கார்ல் மார்க்ஸ் லெனின் கொள்கை தலைவராக இருப்பார். அந்த மாதிரி நம்ம கொள்கை தலைவராக விவசாயிகளின் தொழிலாளர் எடுத்துக்கிறோம். தனி மனிதருக்கு யாரையும் தலைவராக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, எனக்கு நான் தலைவன், எனக்கு மேலே எந்த தலைவனும் கிடையாது. எனக்கு இணையா என் கூட இத்தனை தலைவர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய நண்பர்கள் சொந்தங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்களுக்கு கூடக்கூடிய தலைவர்கள். எனக்கு கீழே தொண்டனே கிடையாது. எனக்கு கீழே தொண்டனே கிடையாது. கூட எல்லாம் தலைவர்கள் தான்.
தலைவர் கூட சேர்ந்துனாலே என் ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இவங்க கூட சேர்ந்து செய்வாங்க எண்ணத்தோடு நீங்கள் பொறுப்பெடுக்கணும். இந்த பொறுப்புகளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பொறுப்பு எடுத்தாலும் சரி, வேலை பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும். பொறுப்பு என்ன வேலை? பொறுப்பு என்ன வேலை? நான் பச்சையாக சொல்லிட்டு இருக்கிறேன். என் கூட நீங்கள் வரணும், நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்க. பொறுப்புக்கு வேலை குடும்பத்தை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும். இதுதான் வேலை. ஓய்வு நேரத்தில் பொது வேலை செய்யணும். ஓய்வு நேரத்தில் மட்டும்தான் பொது வேலை செய்யணும். ஓய்வு நேரத்தில் பொது வேலை செய்யணும். ஓய்வு நேரத்தில் மட்டும்தான் பொது வேலை செய்யணும். ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு ஓய்வு வேலை, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொது வேலையை ஏதோ ஒன்று செய்யுங்க. இந்த பொது வேலையை தனியாக செய்யக்கூடாது. 4 பேர் கூட சேர்ந்து பண்ணணும். மற்ற வேலையை நான் போய் சேர்ந்துக்கணும். நம்ம வேலைக்கு 4 பேர்த்த பயன்படுத்திக்கணும். 100 ரூபாய் செலவுனாலும், பொது வேலைக்கு 100 ரூபாய் செலவுனாலும் நம்ம பாக்கெட்லேருந்து 100 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. 4 பேர் சேர்ந்து பண்ணணும். மற்றவங்க செலவு, மற்றவங்க மனு போடக்குள்ள, மற்றவங்க பொது விஷயங்கள் எடுக்குள்ள நாம் ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும். நாம் பொது வேலையில் எடுக்குள்ள 4 பேர் என் கூட ஆள் 10 ரூபா கொடுக்குப்பான்னு 4 பேர்த்த செலவுகளுக்கு சேர்த்திக்கணும். பொது வேலையை தொடர்ந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொது வேலைகளை தொடர்ந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ செய்யணும்? ஓய்வு நேரத்தில் மட்டும்தான். யாராச்சும் முழு நேரம் 10 ரூபாய்க்கு தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்தால் அவர்களுக்கு 10 ரூபாய்க்கு இடம் இல்லை. நான் 24 hours இல்லை, 24/7 24 மணி நேரம் பொது வேலை செய்வேன். எனக்கு 10 ரூபாய்க்கு சேர்த்திங்க யார் வந்தாலும் அவர்களுக்கு இங்கே இடம் இல்லை, இல்லவே இல்லை. விதிவிலக்கு. ரிட்டையர்ட் ஆனவங்க யாராவது தான் வரலாம். ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் பொது வேலை 3 நேரம் செய்கிறேன், நீங்கள் வரலாம், 3 நேரம் செய்யலாம். குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டேன், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைனைய கூப்பிடாது, நான் 3 நேரம் பொது வேலை செய்ய போகிறேன் என் சொந்த காசில். எனக்கு மாதம் வாடகை வருமானம் வந்து வீட்டில் எனக்கு சோறு போட்டுருவாங்க, வீட்டில் எனக்கு பஸ்ஸுக்கு செலவு காசு கொடுத்துருவாங்க, வீட்டிலேருந்து எனக்கு பொது வேலை சேர்த்து சம்பளம் கொடுத்துருவாங்க, வீட்டிலேருந்து பொது வேலை சேர்த்து எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நான் 3 நேரம் பொது வேலை செய்யணும் வரலாம். நான் வீட்டிலேருந்து சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன் நீ நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு, வீட்டிலேருந்து சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன் நீ நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு. கொடுமுடி நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு சொன்னேன், 2000 ரூபா காசு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டம்மா என்னுடைய மனைவி வழக்கறிஞர் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகிறது 2000 ரூபா காசு கொடுத்தாங்க. வீட்டில் 2 கார் இருக்கு, வீட்டில் 2 கார் இருக்கு. ஃபோன் பண்ணால் டிரைவர் வந்துடுவார். ஆனால் நான் கார் விட்டுட்டு டவுன் பஸ் ஏறி வந்தேன். வழியில் ஒரு நண்பர் சீனிவாசன் என்னை நிகழ்ச்சி கூப்பிட்டு வந்துட்டாரு. போகல யாராவது கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுருவாங்க, நிகழ்ச்சிக்கு போயிடுவேன். வீட்டில் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000. இந்த நிகழ்ச்சி வந்துட்டு போது 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. பத்திரமா பஸ்ஸுக்கு போக மிச்சம் காசு வீட்டில் திருப்பி கொடுத்துருவேன். வீட்டில் எனக்கு சம்பளம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி அனுப்பியிருக்காங்க. வீட்டில் அனுமதி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. லைவில் பார்த்துட்டு இருப்பாங்க. லைவில் மேடம் பார்த்துட்டு வாய்ப்பு இருக்கும், பார்த்துட்டு இருப்பாங்க. பொய்யெல்லாம் பேசி தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய நண்பர்கள் குடும்பத்தோடு தொடர்புடைய நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சக்திவேல், ஓகே, குமார், இவங்களும் என்னுடைய மனைவியிட்ட பேசக்கூடிய உறவுகள். நீங்களும் பேசலாம், போய் பேச மாட்ட முடியாதுல்ல. இப்போ என்னுடைய குடும்பம் என்னை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பொது வேலை செய்வதற்கு சம்பளம் கொடுத்து அனுப்பியிருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சம்பளம் கொடுத்து அனுப்புனாங்கன்னா 24 நாள் நீங்கள் பொது வேலையை செய்யலாம். மற்றவர்களுக்கு பொது வேலை செய்வதற்கு அனுமதி இல்லை. 24 மணி நேரம். நாளைக்கு காலையில் நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். காலைல ஃபோன் பண்ணால் எழுத மாட்டேன். என்னுடைய ஃபோன் நம்பர் எழுதி, என்னுடைய செல் நம்பர் எழுதி. மழை நின்றுச்சுன்னா சொல்லுங்கள், சாப்பிட நின்றுச்சு. குமார், சாப்பாடு இடைவெளி இருக்கலாமா? நீ தான் சொல்லணும். எல்லாம் நின்றுக்காது. நீ சொன்னீங்கன்னா ஓகே, எல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா ஓகே. ஃபோனை கட் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பர் எழுதிங்க. 944 உட்காரு தம்பி, உட்காரு. 2 பேர் போங்க, எல்லாம் நினைக்காது. 944 56 75 8 01 944 56 75 8 சுழினா 0, சுழியம் 0. தமிழில் சொல்லுங்களா? 944 56 75 801 944 56 75 801. முன்ன பாருங்க, சுழி தமிழில் சொன்னேன், சோறுன்னு தமிழில் சொன்ன யாருக்கும் தெரியல. ரைஸ் அப்படின்னு ஒன்று ஆங்கிலத்தில் சொன்னோன்னே நடைமுறை தமிழ் புரிஞ்சு போச்சு. இது என்னுடைய செல் நம்பர் எழுதிங்க. என்னுடைய பர்சனல் நம்பர் ரகசியமாக சரி யார் வேணாலும் தாங்க.
தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானே கூப்பிடுவேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானே கூப்பிடுவேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானே கூப்பிடுவேன். எவ்வளோ சந்தேகம் வேணாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் எவ்வளோ ஃபோன் வேணால் எழுதி அனுப்புவேன், திருப்பி தருவேன். என்ன விஷயத்துக்கு வேணாலும் சந்தேகம் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. காசு பார்க்குறீங்க, ஆஃப் சாப்பிட்டுங்க, போதை இல்லைங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நைட்டு 11 மணிக்கு இவன் போதையில் பேசான்னு மன்னிச்சிடலாம். விடிகால 3 மணிக்கு ஒருத்தர் விடாமல் 7-8 ஃபோன் பண்ணாரு. விடாமல் 3 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. எங்கேயோ உதவுச்சு நம்ம சமூகம் ஃபோன் எடுத்தா நான் போய் படுத்து 2 மணிக்கு படுக்கிறேன். மறுபடியும் 5 மணிக்கு எழுச்சி இன்னொரு நிகழ்ச்சி ஓடணும். விடிகால 3 மணிக்கு விடாமல் ஃபோன் அடிக்குது. எடுத்து என்னப்பா பிரச்சனை கேட்டேன். சார் அர்ஜென்ட் சார், அவசரம் சார். என்ன அவசரம் சொல்லி அவன் அவசரம் சொல்லி அப்படின்னேன். இல்லைங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்கிறேன், அப்பீல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பீல் ரெடி பண்ணிக்கிறேன். 11 டியூட்டி போனேன், எனக்கு இப்போ தான் நேரம் கிடைச்சது. எனக்கு அவசரம், பதில் சொல்லியா. எத்தனை மணிக்கு? நடுராத்திரி 3 மணிக்கு 10 ஃபோன் பண்ணுறாங்க. இப்பெல்லாம் சமூகம் நிறைய தொல்லை கொடுத்ததுனால அந்த நல்லவர்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் போடுங்க, நான் கூப்பிட்றேன். மெசேஜ் பார்த்தோம் நான் கூப்பிடுவேன், பேசுவேன். நிச்சயமாக பேசுவேன், நிச்சயமாக வழிகாட்டுவேன். எங்கே அடி விடுச்சுன்னா யோசிக்காதீங்க. சீனிவாசன் நம்பர் இருக்கு, குமார் நம்பர் இருக்கு, நிர்வாகி நம்பர் இருக்கு, வக்கீல் செந்தில் நம்பர் இருக்கு. நம்ம நிர்வாகிகள் யார் வேணாலும் பேசலாம், என்னை தவிர. நான் உங்களை கூப்பிட்டு பேசுவேன். குமார் ஓகேவா? உணவு இடைவேளை உள்ளமா? உணவு இடைவேளை மீண்டும் எத்தனை மணிக்கு சந்திப்போம்? மணி 1:20, 22. எத்தனை மணிக்கு மறுபடியும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க? என்ன 2 மணிக்கு. இப்போ 10 ரூபாய்க்கு பொறுப்பு கண்டிஷன் சொன்னோமா? பொறுப்புக்கு முதல் வேலை என்னங்க? கொண்டாடி பிள்ளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், ஓய்வு நேரத்தில் தான் பொது வேலை செய்யணும். 10 ரூபாய்க்கு பொறுத்தவரை எந்த காலத்திலும் அரசியல் கட்சியா மாறவே மாறாது. ஆனால் இப்போ நண்பர்கள் கேட்டார், ஏன் அவங்க ஊர்லங்க ரோடு போகிறதுங்க பெட்ரோல் போட்டு ஒரு தரமாக ரோடு போட்டாருங்க, எங்கள் ஊரில் ரோடு போகிறது அவர் கேட்கலீங்க. எங்கள் ஊரில் ரோடு போகிறதுக்கு ஒன்றிய சார்ந்து கேட்கலீங்க, மாடு சார்ந்து கேட்கலீங்க. அவங்களாம் கேட்க சொல்லுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு என்கிட்ட. 10 ரூபாய்க்கு தலைவர் யாருங்க? நாம தான் இல்லை, நான் தான் தலைவன். யாரு சொல்லுங்களேன்? நான் தான் தலைவன். உங்களுக்கு கீழே யார் இருக்காங்க? யாரும் இல்லை. உங்களுக்கு மேலே யார் இருக்காங்க? தலைவன் பிரச்சனைய தலைவனாலே தீர்க்க முடியுதுன்னா தலைவன் பிரச்சனை தீர்த்து அடுத்தவனுடைய உதவி கேட்டா நீங்க தலைவராக தகுதிகளாக இன்னும் வரல, வளர்த்துக்கணும் அர்த்தம். நம்ம ஊர் பிரச்சனை நாம ஜெயித்து காட்டணும். பக்கத்து ஊர்ல ரோடு நல்லா போட வச்சிட்டாரு, நம்ம ஊர்ல ரோடு நல்லா போட வைக்கணும். வழி என்ன? முடியும் நம்மளால. நாங்களாம் கூட நிற்கிறோம். உங்க கூட இத்தனை தலைவர்கள் இருக்கிறோம், உங்க கூட இத்தனை தலைவர் உங்க கூட நிற்கிறோம். உங்களுக்கு தான் நாங்கள் வரப்போறோம். அப்படிங்கிற உங்களாலையும் ஊர்ல ஜெயிக்க முடியுமில்ல? என்ன ஒரே பிரச்சனை சார், கூட்டாசம் 50 பேர் அடிச்சான், திட்டான் சார். அவங்கள சட்டப்படி எதிர்கொள்ளணும் சார். போலீஸில் கேஸ் கொடுத்தோம் சார், பேசிவிட்டு அனுப்பிட்டு என் மேலேயே கேஸ் போட்டாங்க சார். இதெல்லாம் வழக்கமாக நடக்குதா? நாங்கள் வேற ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம். ஒருத்தர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரா? ஒரு அண்ணன் ஒருத்தர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரா? சொல்லிட்டு மறந்துட்டார். இன்னொருத்தர் டிவி உடைச்சார், காணாம போயிட்டார். நாம் அப்படிலாம் போட முடியாது. மறுபடியும் போட நின்னே ஆகணும். தொடர்ந்து நிற்க போகிறோம். நம்ம சிபிஎம் தொடர் சொன்னார், 20 வருஷமா அவர் பார்த்துருக்கேன்னு சொன்னார். அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த காலத்தில் இந்த காலம் வரை மாறாமல் இருக்கும். தருமபுரியில் நம்முடைய சமூக வளர கிராம சபையில் கேள்வி கேட்டார். எங்க கேள்வி கேட்டாங்க? கிராம சபையில் கேள்வி கேட்டார். அவர் மேலே போய் கேஸ் கொடுத்தாங்க. நாம முன்ஜாமீன் எடுத்துட்டு ஆகஸ்ட் 5 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளில் அவர் மேலே போய் கேஸ் ஜாமீன் எடுத்துட்டு அவரை போய் பொழப்பாருன்னு அனுப்பிட்டோம். நீங்கள் அடுத்த கிராம சபைக்கு போங்க, கேள்வி கேளுங்க, பார்த்துக்குவோம். நீங்கள் போய் பொழப்பாருங்க, உங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஊரில் போய் கேஸ் போட்ட அதிகாரிக்கு நாம தண்டனை தரோம். என்ன தெரியல தண்டனை? ஒரே நேரத்தில் 1000 ஆர்டிஐ, ஒரே நேரத்தில் 1000 ஆர்டிஐ. இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியா சமூக வளர பொதுப்பணிக்காக பொது சேவை செய்கிறவங்க தொட்டைங்கன்னா பொய் கேஸ் போட்டீங்கன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம். கையெல்லாம் அடிக்க மாட்டோம், சட்டப்படி அடிப்போம். பேப்பர் பேனாவில் மட்டும்தான் அடிப்போம். ஆர்டிஐ போடுவியா அப்படின்னு நம்ம ஆர்டிஐ போடுறோம். நீங்களாம் போட போறீங்க. யார் போட போறாங்க? இங்க பாருங்க, பேப்பர் இருக்கு. ஒரு கத்தையை மட்டும் எடுத்துங்க. அனுப்புனரோட பேர் முகவரி எழுதிடுங்க. பெயர் முகவரி எழுதுங்க. கீழே கையெழுத்து போடுங்க. கட்டாயம் பச்சைகள் தான் போடணும்.
கட்டாயம் பச்சை கிலோ தான் போடணும். புளி கிலோ போடுறோம்னா 100 ரூபா காசு கொடுத்துட்டு புளி கிலோ கருப்பு கிலோ போடுங்க. பச்சை கிலோ போடணும்னா பச்சைக்கு பேனா 10 ரூபாய்க்கு தருகின்றது. போகல பேனாவோட போகலாம். கொடுத்த பேனா கொடுக்குறதுனால மறுபடியும் வாங்கிக்கிங்க. என்ன கிலோ போடணும்? பச்சை. ஆமாம், இதை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துருங்க. திருப்பி என்கிட்ட கொடுத்துருங்க. திருப்பி ஆமாம், நம்ம நிர்வாகிகள் அனுப்பி வச்சுருவாங்க. இல்லை நீங்களே அனுப்பிடுறீங்களா? நீங்கள் அனுப்ப அவங்க செலவாகும், திருப்பி எனக்கு வந்து சேராமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று எனக்கு திருப்பி விடும், அதை நீங்களே அனுப்புங்க. நீங்கள் வாங்கிட்டு எல்லாமே என்னுடைய செல் நம்பருக்கு இதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு இங்கேயே பூர்த்தி பண்ணிவிடுங்க. பேர், அனுப்புனரில் பெயர், முழு முகவரி கீழே இப்படிங்க அந்த பாவி எழுதிட்டார், மன்னிச்சிருங்க. இந்திய குடிமகன்றது அந்த இந்திய குடிமகன் மேலே ஒரு கையெழுத்து, இடம், நாள் எழுதிருங்க. கடித தொடர்பு முகவரி அந்த இடத்துல ஒரு முகவரி இருக்குங்க. எழுதிட்டு இதை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க. ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப்புக்கு அனுப்பக்குள்ள மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய பெயர், ஊர் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்புங்க. இந்த ஆர்டிஐ ஒரே நேரத்தில் 1000 ஆர்டிஐ ஆஃபீஸ் போகுது. போச்சுன்னா அந்த ஆஃபீஸ் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரே நேரத்தில் ஒரு 1000 ஆர்டிஐ ஒரு ஆஃபீஸ் போகுது. இப்போ நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க? பிடிஓ ஆஃபீஸில் 10 பேர் ஆஃபீஸர், எழுதுகிற ஆஃபீஸர். பஞ்சாயத்து ஆஃபீஸில் எழுதுகிற ஆஃபீஸில் எவ்வளோ பேர்? படித்த ஆஃபீஸர் 2 பேர் இருப்பான். யூனியன் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இருப்பான்? 10 பேர் இருப்பான். ஒரே நேரத்தில் யூனியன் ஆஃபீஸில் ஒரு 1000% போயிடுச்சு. எப்படி அவன் பதில் தருவான்? எப்படி பதில் தருவான்? 30 நாள் பதில் தரணும். தரலன்னா 2000 ரூபா ஃபைனு, மன்னிக்கணும் 25,000 ரூபா ஃபைனு. 30 நாள் பதில் தரணும். 30 நாள் இந்த ஆட்சி பதில் தர முடியுமா? தரமாட்டான். இன்னொன்று அவங்ககிட்ட இல்லாத ரெக்கார்டு கட்டாயம் இருக்க வேண்டிய இல்லாத ரெக்கார்டாக கேட்க போகிறோம். இந்த ஃபைல்லாம் கொடுத்தா ஜெயிலுக்கு போயிடுவான். இந்த ஃபைல்லாம் கொடுத்தா ஜெயிலுக்கு போயிடுவான். கட்டாயம் ஜெயில் உண்டு. இப்போ எதாவது கொடுப்பானா? தகவல் மறுக்கப்படும். தகவல் மறுக்கப்படும். ஏதோ ஒரு செக்ஷன் சொல்லி தகவல் பிரிவு 480 படி ஆர்டிஐ செக்ஷன் 420 படி தகவல் மறுக்கப்பட்டது, உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தகவல் மறுக்கப்பட்டது, தகவல் மறுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பில் நீங்கள் பண்ண போறீங்க, ஒரு நாங்கள் வழிகாட்டு தர போகிறோம். இதற்கு ஆர்டிஐ போடலன்னு ஐயா சொன்னார் இல்லைங்க, இதற்கு ஆர்டிஐ போடலன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு போடுறீங்க, எல்லாருமே போடுறீங்க. ஃபர்ஸ்ட் பில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பில் பண்ண போறீங்க, அதுக்கு நாங்கள் வழிகாட்ட போகிறோம். முதல் அப்பீல் எப்படி செய்யணும் கற்றுக்க போறீங்க. புதுசாக வந்தவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்க கூடுதலாக ஒரு படம். முதல் அப்பீல்லையும் தகவல் தரமாட்டாங்க, தர முடியாது. முதல் அப்பீல்லையும் தகவல் தரமாட்டாங்க, தர முடியாது. நாங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக கேட்டுக்கிறோம். மனுவில் கம்மியாக தான் கேட்டுக்கிறோம், 50 பக்கம் தான் கேட்டுக்கிறோம். ஆனால் ஒரே நேரத்தில் 1000% போகுது, போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பீல் தர முடியாது, தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆணையத்துக்கு போக போகிறோம். இந்த தகவலாம் வந்து நம்ம கைக்கு வச்சதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். எவ்வளோ நாள் ஆகும்? 2-3 வருஷத்துக்கு இதுக்கு ஒரு ஃபைல் போட்டு வைக்கணும். மெட்ராஸுக்கு ஆணையத்துக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு பிடிஓ போய் ஆகணும், பஞ்சாயத்து கிளர்க்கு போய் ஆகணும், ஒரு கிளர்க்கு இல்லை 28 கிளர்க்கு போய் ஆகணும், ஜோனல் பிடிஓ போய் ஆகணும். 3 வருஷத்துக்கு தருமபுரி யூனியன் ஆஃபீஸ் இந்த ஆர்டிக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருப்பான். 3 வருஷம் மாமூல் வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. பைத்தியம் ஆக போறாங்க, சட்டை கிழிச்சுட்டு அடைய போறாங்க. ஆர்டிஐ பைத்தியம் பிடிச்சி போய் சட்டை கிழிச்சுட்டு அடைய போறாங்க. இதுக்கு பின்னாடி தருமபுரியில சமூக வளர தொடுங்கிற எண்ணம் எந்த பஞ்சாயத்து அதிகாரியாச்சும் வருமா? இந்த பிரச்சனை அவன் சங்கத்தில் போய் புலம்புவான்ல, சங்க தலைவன் சொல்லுவான்ல, இந்த பிரச்சனை அவன் சங்கத்தில் போய் சொல்லுவாங்க, சங்க தலைவன் சொல்லுவான்ல, எம்பி எம்எல்ஏ மந்திரிக்கு சொல்லுவான்ல, அதிகாரிக்கு சொல்லுவான்ல. சொன்ன எல்லாத்துக்கும் 1000 ஆட்சியா டே உனக்கு நான் வந்தனா எனக்கும் வந்துருண்டான், ஏன் முதுகு தாக்காது அப்படின்னு ஓடிடுவானா? தமிழ்நாடு முஸ்லிம் செய்தி தெரியுதா? எங்கேயாச்சும் அரசு ஊழியர்கள் திருட்டு பசங்க சமூக மிரட்டுங்கிற எண்ணம் வருமா? வராதில்ல. நாம போராடுறோம். எங்கிருந்து போராடுறோம்? நாம இருக்கிற இடத்துல இருந்தே, வீட்டில இருந்தே, உட்கார்ந்த இடத்துல இருந்தே போராடுறோம். இந்த போராட்ட முறை தான் 10 ரூபாய்க்கும் தமிழக அரசியல கற்றுக் கொடுக்கக்கூடிய புதிய போராட்ட முறை. இது செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய முறை. தருமபுரி வீடியோ பெருசும் போடுறது நம்ம ஊர்ல மேல போய் கேஸ் போட முடியுமா? நினைச்சு வரலாம். அப்படிதான் போட்டு பார்க்கட்டுமே, அப்படிதான் போட்டு பார்க்கட்டுமே. இங்க ஒரு 2000 போட்டுவோம், இங்க ஒரு எவ்வளவு போடுவோம்? ஈரோட்ல இருந்து யாரும் போடாதீங்க, நாங்கள் வெளியிட்டு போடுவோம். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஆட்சியை கூட வரக்கூடாது, வெளியிருந்து போட்டுவோம். திருநெல்வேலி ஒரு நகராட்சி, பாஸ்கர் ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர், அவங்க ஊர்ல ரோடு போடுறது சரியா போடல, ரோடு போடுங்க சரியா போடணும்னு சொல்லி கமிஷனர் மனு கொடுக்க போனார். அந்த ஏரியா கவுன்சிலர் ஒரு ரெட்டை கொலை பண்ண நல்ல மனுஷன், ரெட்டை கொலை பண்ண நல்ல மனுஷன்,
மனு கொடுத்த சமூக ஆர்வலர் பாஸ்கரை ஒரு உருட்டு பெரட்டி எடுத்தான். அவரே மாற்றுத்திறனாளி கால் கொஞ்சம் போனோம். அவரை உருட்டு பெரட்டி எடுத்தான். நமக்கு ஃபோன் பண்ணார். நாங்கள் சொன்னோம் கம்முன்னு விட்டுட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், போலீஸில் போய் கேஸ் கொடுங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அவர் யார் வக்கீல், அவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மிகப்பெரிய சமூக ஆர்வலர், ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவரை ஒரு தள்ளிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. போலீஸில் போய் கேஸ் கொடுங்க, போலீஸ் எஃப்ஐஆர் போடாது, போலீஸ் எஃப்ஐஆர் போடாது இன்னும் அவன் என்ன தண்டனை பண்ணிக்கிறாங்க, நாங்கள் தனியாக பார்த்துக்குவோம், 100 நாள் கழிச்சு நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னோம். அந்த ஊருக்கு ஆட்சியை போட்டோம். அவ்வளோதான், 2 நிமிஷம் முடிக்கிறோம். 2 நிமிஷம் முடிக்கிறோம் ஐயா, 2 நிமிஷம் முடிச்சிடும். 100 நாள் கழிச்சு அந்த ஊர் ஆட்சி அனுப்பும் போராட்டம். ஒரு 500 ஆட்சி அனுப்பலான்னு ஆரம்பித்தோம். நண்பர்களே, 500 அனுப்பலான்னு ஆரம்பித்தோம். 3800 போய் முடிஞ்சது. எவ்வளவு? ஒரே வாரத்தில் 3800 ஆட்சி. 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு திருநெல்வேலி நகராட்சிக்கு எந்த அதிகாரி வேலைக்கு போக மாட்டான். அந்த ஆட்சியை சுனாமி அடிச்சிச்சு. அந்த ஊருக்கு போனா ஆட்சிக்கு பதில் சொல்லி மாறாதியா, ஆணையத்தில் டெய்லி கூப்பிட்றாங்க, வாரத்தில் 4 கேஸ் ஆணையத்தில் கூப்பிட்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஆட்சிக்கு பதில் சொல்றதே வேலையா இருக்கு. அந்த ஊருக்கு 3 வருஷம் முன்னாடி போட்டால் இன்னும் பதில் சொல்லி முடிக்க முடியல அப்படின்னு அந்த ஊருக்கு எந்த அதிகாரியும் வேலைக்கு போக மாட்டாங்களாம். அங்கே வருமானமே பார்க்க முடியல. இன்றைக்கு நகர்ப்புற உள்ளாட்சியில் எங்கேயும் சமூக தொடுங்கிற எண்ணம் இல்லாமல் செஞ்சுட்டோம். இப்போ கிராமப்புற உள்ளாட்சியில் தருமபுரிக்கு ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறோம். இந்த சாம்பிளை உங்க ஊர்ல இருக்கவங்க சொல்லலாம், உங்க ஊர்ல இருக்க அதிகாரி சொல்லலாம். எங்கேயா சமூக தொட்ட பெட்ரோல் போட்டை தொட்ட வருண்ட ஆட்சியை தொட்ட கெட்ட நீ மாற்றுறது ஏழச்சனிட்ட ஜென்மச்சனிட்ட கொண்டு இருக்கிறோம். நாங்க கம்முன்னு போவோம். வெளியூர்ல இருக்கிற ஏழரை பிடிச்சி விட்டவே விடாது. தமிழ்நாடு முஸ்லிம் எல்லாம் வந்துருந்தத உங்க ஊர்ல இருக்கிற அதிகாரிக்கு நீங்க மறைமுகமா காட்டலாம். இதுக்காக உங்க கேஸ் போட முடியுமா? இதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன பண்ணும்? வயிற்று கலக்கம் இல்லை. இந்த வயிற்று கலக்கம் போராட்டத்தை சாப்பிட்டு வந்து நாம் செய்யறோம். முதல்ல மதிய உணவு இடைவேளை. நன்றி. 2 மணிக்கு சந்திக்கிறோம். 2 சரியா 2 மணி 2 மணிக்கு சந்திக்கிறோம். நன்றி. உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கு. அனைவரும் சாப்பிடணும். நன்றி.